ஜிஎஸ்டி டாக்ஸுக்கு முன்னால சேஞ்ச் ஆனா எப்படி அப்புறம் சேஞ்ச் ஆன எப்படி பார்க்க போறோம். இது ஃபார்வர்ட் சார்ஜ்ல குட்ஸுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். எகைன் ஒரு சின்ன ரிமைண்டர். குட்ஸ்னா நமக்கு என்ன அப்படின்னா டேட் ஆஃப் தி இஷ்யூ ஆஃப் தி இன்வாய்ஸ் பை தி சப்ளையர். எப்போ அவர் இன்வாய்ஸ் கொடுக்கிறாரோ ஆர் லாஸ்ட் டேட் பை விச் ஹி ரெக்கார்ட் இஷ்யூ தி இன்வாய்ஸ் அப்படின்னா செக்ஷன் 31 பார்க்கணும். செக்ஷன் 31 30 நாள்னு சொல்லுது. இது ரெண்டுல ஏதோ ஒன்று. ஆர் டேட் ஆன் விச் சப்ளை ரிசீவ்ஸ் த பேமெண்ட். அவருக்கு என்னைக்கு பேமெண்ட் பெறுகிறாரோ ரெண்டில் எது முதல் பெறுகிறோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் குட்ஸ் ஃபார் ஃபார்வர்ட் சார்ஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபார்வர்ட் சார்ஜ்ல சர்வீஸுக்கு எப்படி. சர்வீஸை பொறுத்தளவு டேட் ஆஃப் இஷ்யூ இன்வாய்ஸ் பை தி சப்ளையர் if is invoice issued within the prescribed period. அப்ப என்ன செக்ஷன் 31 within 30 நாளைக்குள்ள இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது ஃபர்ஸ்ட். அடுத்து டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் if invoice is not issued within the prescribed period. அவர் என்னைக்கு சர்வீஸ் கொடுக்கிறாரோ அப்படி சர்வீஸ் கொடுத்தது தெரியவில்லை என்றால் எவ்வளவு நாளுக்குள்ள இஷ்யூ இன்வாய்ஸ் பண்ணிருக்கணும் within 30 days. ஆர் என்னைக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்றோம் இது மூணில் எது முன்னாடி வருகிறோ அதுதான். இந்த கான்செப்ட் புரியுதா? அப்பதான் அடுத்து நான் கேட்கிற கொஸ்டின் புரியும். ஃபர்ஸ்ட் என்னைக்கு இன்வாய்ஸ் அவர் இஷ்யூ பண்றாரு சர்வீஸ் கொடுக்கிறவர், அவர் இன்வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா வித்தின் 30 டேஸுக்குள்ள இன்வாய்ஸ் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா பேமெண்ட் வர்றது மூணில் எது முதலிலேயோ அதுதான். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா செக்ஷன் 13 தான் பார்க்க போறோம். செக்ஷன் 13 தான். யாரு சார்? சார் நீங்க மீட் பண்ணிக்கோங்க. பெருமாள் சார் யார் பேசுறாங்களோ லாக் பண்ணி விட்டுருங்க சார். செக்ஷன் 13 பார்க்க போறோம். இப்போ இந்த 13 தெரிஞ்சாதான் போக முடியும். இப்போ கொஸ்டின் ஃப்ளோருக்கு அவர் சர்வீஸ் 15/7/20 அன்னைக்கு முடிக்கிறாரு. பேமெண்ட் 26/7/20 அன்னைக்கு வாங்கிக்கிறாரு. இன்வாய்ஸ் 24/7/20 அன்னைக்கு கொடுக்கிறார். டைம் ஆஃப் சப்ளை என்ன? நான் மேல போட்ட ஸ்லைட பார்த்திருப்பீங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் சர்வீஸ் 15/7/20, பேமெண்ட் ரிசீவ்ட் 26/7/20, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 24/7/20. டைம் ஆஃப் சப்ளை எப்ப? 24/7 சார். சதீஷ் சார் எப்படி 24/7 சொல்றீங்க? Date of invoice, date of payment or completion ஆனது within 30 days குள்ள invoice. ஓகே, வெரி குட். 24/7/20ங்கிறது கரெக்டான ஆன்சர் மிஸ்டர் சதீஷ் சொன்னது. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஓகே? அடுத்த ஸ்லைடு போயிடலாமா? யாராச்சும் இந்த கேட்ட கொஸ்டின் டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல நெக்ஸ்ட் போயிடலாம். நோ டவுட்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் 25/6/20, டேட் ஆஃப் பேமெண்ட் 30/6/20, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 7/7/20. அப்ப டைம் ஆஃப் சப்ளை என்ன? 36. யார் சார்? கணேசன் சார். வெரி குட் சார், எக்ஸலன்ட் சார். அதாவது 25/6 டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். ஓகே, டேட் ஆஃப் பேமெண்ட் 30/6, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 7/7. கரெக்டா? ஓகே, அப்ப பேமெண்ட் தான் 7/7, 36 என்பது சரியான விடை. போன क्वेश्चन ஒரு தடவை சொல்லிருக்காங்க. அப்படியா? லாஸ்ட். ஓகே, சொல்லிடலாம். நோ இஷ்யூ. இதானே? 24/7. கம்ப்ளீஷன் 15/7/20, பேமெண்ட் 26/7/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 24/7/20. கம்ப்ளீஷன் 15/7 ஆயிருச்சு, பேமெண்ட் 26/7, இன்வாய்ஸ் 24/7. டைம் ஆஃப் சப்ளை என்ன? நமக்கு ப்ரொவிஷன் என்ன சொல்லுது? டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பை தி சப்ளையர் வித்தின் தி பிரிஸ்கிரைப்ட் பீரியட். டேட் 24/7, 15/7 30 நாளைக்குள்ள கொடுக்கணும். 24/7 கொடுத்துட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். சர்வீஸ் பண்ணது 15/7, பேமெண்ட் ரிசீவ் பண்ணது 26/7. அப்ப விச்சவர் இஸ் ஏர்லியர் பார்க்கும்போது நமக்கு எது வருகிறது என்றால் 24/7 அது கருதப்படுகிறது. ஓகே, அடுத்து போயிடலாம். அடுத்த ஸ்லைடு. இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்.
இதுகள் புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தது புரியும். பழிப்பா நான் கிளாஸ்ல இருக்க 9 மணி கூப்பிடு. சார் யாரு வீட்லயோ சினிமா பாட்டு சாமி பாட்டு தான் இருக்குது. யாரு பெருமாள் சார்? பாக்குறேன். சந்திரசேகரன் சார். சந்திரசேகரன் ஸ்ரீகுமார் சார். ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஒரு பேர் சொல்றாரு. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் 5/6/20, டேட் ஆஃப் பேமெண்ட் 5/7/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 7/7/20. எது டைம் ஆஃப் சப்ளை? நீங்க ஒரு கையில நோட்டு வச்சே எழுதிக்கிட்டே நீங்க விச்சவரி செயலியர் பார்க்கலாம். 5th ஜூலை சார். 5th ஜூலை சார். ஆன்சர் பண்ணது யாரு? வெங்கடேசன் சென்னை சார். வெங்கடேசன் சார், கணேஷ் சார் ரெண்டு பேருமே கரெக்ட். ஆமா 5th ஜூலை என்றது சரியான விடை. வெங்கடேஷ் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்சர் சொல்லியாச்சு, நீங்களே மைக் ஆஃப் பண்ணிடணும். வெரி குட் குட். அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிருக்கேன். சர்வீஸ் ஆரம்பிச்சது 5/6/20. சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். சர்வீஸ் ஆரம்பிச்சது 5/6/20, கம்ப்ளீஷன் 10/10/20, இன்வாய்ஸ் இஷ்யூட் 20/10/20, பேமெண்ட் ரிசீவ்டு பை செக் entered in the books of accounts 15/10/20, அமௌண்ட் கிரெடிட்டட் 25/10/20. இது டைம் ஆஃப் சப்ளை. திருப்பி சொல்றேன். சர்வீஸ் கமெண்ட்மெண்ட் ஆனது, சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சது 15/6/20, கம்ப்ளீஷன் 10/10/20, இன்வாய்ஸ் கொடுத்தது 20/10/20, பேமெண்ட் ரிசீவ்ட் பை செக் இந்த என்டர் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் 15/10/20, பேங்க்ல கிரெடிட் ஆனது 25/10/20. டைம் ஆஃப் சப்ளை 15/10 சார். சார் ஓவராலா சொல்லுங்க சார். வெங்கடேசன் சென்னையில இருந்து 20/10 சார். சரி அடுத்து சார். உமாமகேஸ்வரன் 15/10 சென்னை. அடுத்து 10 சார் கம்ப்ளீஷன். யார் மேடம் உங்க பேரு? சீதாலட்சுமி மேடம். ஓகே ரைட் போயிடலாமா? ஓகே. இவர் நம்ம உமா சார் சொன்னது கரெக்டான ஆன்சர். அந்த மேடம் சீதாலட்சுமி மேடம் சொன்னது கரெக்டான ஆன்சர். கம்ப்ளீஷன் 10/10/20. சாரி, நமக்கு கமென்ஸ்மெண்ட் இரலவன்ட் சார். எப்ப கமென்ஸ் பண்ணா நமக்கு என்ன தேவையில்லை. கம்ப்ளீஷன் 10/10/20 அதை எடுத்துக்கணும். டேட் ஆஃப் பேமெண்ட் 15/10/20 ஆர் 25/10/20 ரெண்டுல விச்சவரி செயலியர் எடுத்துக்கணும். அப்போ 15/10. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது 10/10 15/10 இன்வாய்ஸ் கொடுத்தது 20/10 மூணுல பார்க்கும்போது நமக்கு என்னது 15/10/20 தான் டைம் ஆஃப் சப்ளை. இதுல டவுட் இருக்கா? இல்ல அடுத்த போயிடலாமா? போயிடலாம். ஓகே. அடுத்தது கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஸ்டின். 6/8/20 ஒரு மீட்டிங் நடந்து ஹால் புக் பண்றோம். 15,000 ரூபாய் அட்வான்ஸ் 2,700 ரூபாய் கொடுத்து 6/8/20 ஹால் புக் பண்ணிடுறோம். 15/11/20 ஃபங்க்ஷன் நடக்குது ஹால்ல. சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. 27/12/20 இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றாரு. பேலன்ஸ் 12,700 பேலன்ஸ் காமிக்கிறாரு. 3/1/21 பேலன்ஸ் 12,700 வருது. டைம் ஆஃப் சப்ளை. இப்ப நல்லா யோசிச்சு சொல்லணும். ஹால் புக் பண்றது 6/8/20, 15,000 ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. 2,700 மட்டும் 6/8/20 அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்னா சர்வீஸுக்கு அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அதுதான் இங்க அட்வான்ஸ் கொண்டாந்து நுழைக்கிறேன். 15/11/20 ஃபங்க்ஷன் நடக்குது. 27/12 இன்வாய்ஸ் கொடுக்குறாரு. அதுல 12,700 பேலன்ஸ் காட்டுறாரு. 3/1/21 பேலன்ஸ் 12,700 வருது. டைம் ஆஃப் சப்ளை என்ன? நல்லா யோசிச்சு எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. நான் ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். சர்வீஸுக்கு அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி உண்டு. சார் சதீஷ் சார் 2,500 ரூபாய்க்கு 6/8/20 டாக்ஸ் கட்டிடணும் சார். சரி. பேலன்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றப்ப 12,500 12/20 கட்டணும் சார்.
எப்ப கட்டணும்? இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற டைம்லைங்க சார். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற டைம் 27 டிசம்பர் கட்டணும் சார். 27 அப்ப கம்ப்ளீஷன் ரிகவரிஸ் எழுதி பார்க்க மாட்டோமா சார்? கம்ப்ளீஷன்ல வித்தின் 30 டேஸ்க்குள்ள இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க சார். இல்ல 15/12 சார். 15/12/2020. 15/12 15/12 டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல அல்ல யோசிச்சு சொல்லுங்க. டியூ டேட் தான் 1 மந்த் 15/12 6/8 சார். ஹலோ 6/8 சார். 6/8 ஓகே தென் சார் 15/11 சார். கார்த்திகேயன் 15/11 தான் வருது. 15/11/20ங்கிறது நம்ம கார்த்திகேயன் சார் சொன்னது சரியான டாக்ஸ்ல போட்டுருக்கேன் முதல்லயே 15/11 தான் 12,500 ரூபாய் டாக்ஸ் ஆகும். ஓகே நீங்க செல்வராஜ் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே ஓகே கார்த்திகேயன் சார் செல்வராஜ் சார் சொன்னது கரெக்ட். இப்போ நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அட்வான்ஸுக்கு வந்து நம்ம அவர் சொன்ன மாதிரி 6/8 அன்னைக்கு அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்டிடணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 12,500 ரூபா தான் பிரச்சனை. டைம் ஆஃப் சப்ளை எப்பன்னு சரி. கம்ப்ளீஷன் எப்ப? 15/11/20. பேமெண்ட் 3/1/21. டியூ டேட் ஃபார் இன்வாய்ஸ் எப்போ? ஆக்சுவல் விட்டுருங்க 11/30 நாள் 15/12. அப்ப டேட் ஆஃப் இன்வாய்ஸும் பேமெண்ட் விச்சவரிஸ் ஏழியர் பார்க்கும்போது 15/11/20 என்பது சரியான விடை. ஓகே இல்ல டவுட் இருக்கா? அடுத்த போயிடலாமா? அடுத்து போயிடலாம். ஓகே அடுத்த ரெசிடுவல் கிளாஸ் சார். இதுல வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் காட்டுறேன். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, கணக்கு புஸ்தகத்தில் எப்ப பேமெண்ட் வர்ற மாதிரி ரிசிபியண்ட் காட்டுதோ அதைத்தான் டைம் ஆஃப் சப்ளையா கருத வேண்டும். இது இப்படி சொன்னா புரியாது, எக்ஸாம்பிள் போறேன். இது எப்போ வரும்னா இன்வெஸ்டிகேஷன் வரையில் தான் வரும் டைம் ஆஃப் சப்ளை. ஒரு ப்ரிவென்டிவ் டீம் என்ன பண்றாங்க, ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேட் இன்வெஸ்டிகேஷன் வராங்க, வந்து இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க புக்ல எல்லாம் வெரிஃபை பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கும். அப்போ வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு 4/4/20 பணம் கொடுத்த மாதிரி புக்ஸ்ல இருக்கு. இன்வாய்ஸ் கிடையாது, அந்த ஹவுஸ் கீப்பிங் அவர் கொடுக்கல. டேட் ஆஃப் ஒர்க் இப்ப கம்ப்ளீட் பண்ணான்னு தெரியல. அப்ப டைம் ஆஃப் சப்ளை இப்ப நான் ஆல்ரெடி ப்ரொவிஷன் சொன்னேன். ப்ரொவிஷன் டிட்டர்மைன் பண்ண முடியல. டேட் ஆஃப் ரிசீட் ஷோ தி புக்ஸ், ரிசிபியன்ட் புக்ஸ் வில் பி கன்சிடர்ட் சொன்னேன். இங்க சொல்லுங்க ஆன்சர் பாப்போம். 4/4/20 சார். செல்வராஜ் சார் வெங்கடேஷ் சார் சொன்னது கரெக்ட். 4/4/20ங்கிறது சரியான ஆன்சர். ஏன்னா இன்வாய்ஸ் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியல அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமால. இன்வாய்ஸே இல்ல சரியா. எப்போ ஒர்க் முடிச்சாங்கிறதுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல எதுவும் அவங்க ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றதுல இல்ல. சோ அதனால் அவங்க கணக்கு புஸ்தகத்தில் பேமெண்ட் கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. சரி, இப்ப பார்த்தது வரை டவுட் எதுவும் இருக்கா? இல்லைன்னா அடுத்தது போயிடலாம். இது ஒரு கிளாஸ் இருக்கு சார். நம்ம 1000 ரூபாய்க்கு உள்ள நம்ம கொடுத்த பேமெண்ட்ல எக்ஸஸா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஆஃப் சப்ளை எப்படி பார்க்கறது? ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் பில் வந்து 4800 ரூபாயா இருக்கும். நம்ம 5000 ரூபாய் ரவுண்டா இருக்க டைம்ல கட்டிக்குவோம். அப்போ அந்த 200 ரூபாய் வந்து டைம் ஆஃப் சப்ளை எப்படி பார்க்குறது? பேலன்ஸுக்கு 1000 ரூபாய் வரை எக்ஸஸா கொடுத்துருந்தால், எக்ஸஸா வந்து 10,000 கொடுத்திருந்தாலும் டைம் ஆஃப் சப்ளை இது ப்ரொவிஷன் வராது. excess payment up to 1000 option of taking invoice time of supply அந்த excess amount என்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணப்படுகிறதோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. அப்ப ஏர்டெல் பில் எனக்கு போன் பில் 4800 ரூபாய் சார். எங்க ஸ்டாஃப் பணம் இல்லைன்ட்டு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து ரெசிப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த 200 ரூபாய் எக்ஸஸா பே பண்ணிட்டோம்ல, அப்ப அந்த 5000 ரூபாய் பே பண்ண அன்னைக்கே அந்த 200 ரூபாய் டைம் ஆஃப் சப்ளை வந்துருமா? வராது. அந்த 200 ரூபாய் நெக்ஸ்ட் இன்வாய்ஸ்ல எப்ப அட்ஜஸ்ட் பண்றனோ
அப்பதான் அந்த 200 டைம் ஆஃப் சப்ளை. ஓகேயா? இதுல டவுட் இருக்கா? இல்லைன்னா ஆர்சிஎம் அது வந்து 1000 ரூபாய்க்குள்ளதான் இல்லையா? அதுக்கு மேல என்ன கட்டி ஆகணும்? இல்ல, அதுக்கு மேலேனா டைம் ஆஃப் சப்ளையே எடுத்துக்க முடியாது. அதான் எக்ஸல் பேமெண்ட் அப் டு 1000 தான் டைம் ஆஃப் சப்ளைக்கு கொடுக்கறது. நீ அதுக்காக கல்யாண மண்டபோட 28,000க்கு 30,000 கொடுத்து 2000 ரூபாய் கிளைம் பண்ண முடியாது. 2000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் 1000 எக்ஸப்ஷன் 1000 கிடையாது. எண்டே 2000மே கருதப்பட மாட்டாது. ஏன்னா இதுல பிராக்டிக்கலா வர்றது. இது வந்து ஜெனரலா டெலிபோன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறைய பிரச்சனை வருது. ஏர்டெல் அந்த வந்து ஜட்மெண்ட்ல கூட இந்த மாதிரி நிறைய ஒரு வெரிஃபிக் போட்டிருக்கான். இது இருக்கா? இல்ல அடுத்த போயிடலாமா? அடுத்த போயிடலாம் சார். இந்த கொஸ்டின் வந்து யார் எண்ட்ல வரும் சார்? இது டைம் ஆஃப் சப்ளை இந்த சப்ஜெக்ட். அப்ப நீங்க தான் சார். நீங்க ஏர்டெல் பில்லுக்கு நீங்க ஏர்டெல்லா இருக்கீங்க. நான் ரெண்டுமே வரும். ரிசிபியன்ட்க்கு வரும், கொடுக்கறவங்களுக்குமே வரும். எடுத்துக்கோங்க காசு எடுத்துக்கோங்க. யார் எடுத்து சொல்லி சொல்றது? உமையாள் மேடமா? அவங்க வாய்ஸ் மாதிரி கேக்குது. சிவாய் நம்ம கணேசன் சார். அதாவது இப்ப இது டைம் ஆஃப் சப்ளை பொறுத்தளவு ரிசிபியன்ட்டுக்கு வரும், பேமெண்ட்டுக்கு வரும். பேமெண்ட் படுக்கிறவங்களும். ஆனா மிகுதியா பாதிக்கப்படுறது அந்த ஏர்டெல் தான். ஏர்டெல் தான் அந்த 200 ரூபாய்க்கு டைம் ஆஃப் சப்ளை நெக்ஸ்ட் இன்வாய்ஸ்ல பண்ணும்போது தான் காட்டணும். அவன் என்ன பண்ணுவான்? அந்த 200 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் 200 ரூபாய்க்குள்ள ஜிஎஸ்டி கட்டுவான். சொல்லுங்க. யாரோ ஃபீமேல் வாய்ஸ் கேக்குது. ஆனா உங்கள்கிட்ட 5000 ரூபாயை வாங்கிடுவான். 5000க்குள்ள ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணிடுவான். அவன் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு அந்த 200 ரூபாய்க்குள்ள ஜிஎஸ்டியை டைம் ஆஃப் சப்ளை நெக்ஸ்ட் இன்வாய்ஸ்ல தான் கொண்டு போவான். ஓகே கணேசன் சார். சூப்பர். ஓகே சார். இதுல நம்மளுடைய இதுல வேற ஏதாச்சும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? புரியல. அதாவது இப்ப நம்ம எழுதுற போற நீங்க சொல்றது வந்து டெலிபோன் கம்பெனிக்கு வருது. நம்மள எழுதுறதுல ஏதாவது சினாரியோ ஏதாவது சொல்றதுக்கு வழி? ஆமா, நீங்க எழுதுறதுல வந்து நீங்க ஐடிசி அதுக்கு எடுக்கப்படாது. அந்த 200 ரூபாய்க்கு அடுத்த மாசம் தான் எடுக்கும். அட்வான்ஸ் வச்சுக்கணும். பில்லுல தான் சார் எடுப்போம். நம்ம பேமெண்ட்லயா சார் எடுப்போம்? அந்த பலகை எடுத்து. ஆமா, பில் 4500 தான் வந்திருக்கு. ஆமா, அதுதான் நம்ம ஆபியஸா எடுப்போம். நம்ம அந்த நம்ம சொல்லாதீங்க. நான் எடுக்கிறதே இல்ல, நீங்கன்னு சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் விநாயகர் சார். பில்லுல இருக்கிற சார் ஐடிசி எடுக்க முடியும். பணம் கட்டணத்துக்கு யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல சார். அதுக்காக வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எங்களுக்கு இல்ல நான் சொல்றேன். இல்ல கேள்வி கேட்டீங்க, பதில நான் சொல்லிடுறேன். நீங்க கரெக்ட் பில் இல்லைன்னு சொல்லிட்டு சரி, அப்ப நீங்க பேமெண்ட்டை வந்து 180 days கணக்கே பண்ண மாட்டீங்களா? அப்ப நார்மலா பிஃபோரே கரெக்டா டைம் கூட நான் கட்டிடுறேன். இன்னைக்கு பில்லு வந்து நாளைக்கு கட்டிடுறேன் சார். நானு எனக்கு அதுல எதுவும் பிரச்சனை இல்ல. பில்லுல அது அதாவது இல்ல நீங்க வந்து ஒரு சின்ன ஆளுங்களை பார்க்கும்போது பிரச்சனை வராது. பெரிய கார்ப்பரேட்ஸ்ல இது மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வரும் சார். ஓகே 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 சார். ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சிட்டா சின்ன தப்புகள் நாங்க செய்யறதுல எங்கயாச்சும் இல்ல நீங்க செய்யறீங்க வரும். நீங்க இப்ப ஏர்டெல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஏர்டெல்னு போட்டிருக்கேன். ஒரு அட்வொகேட் கார்த்திகேயன் சார் உங்களுக்கு பில் கொடுக்குறாரு ஒரு 20,000 ரூபாய்க்கு. சரி சரி. நீங்க என்ன பண்றீங்க? 19,000 ரூபாய் கொடுக்குறீங்க அவருக்கு. சரி. 1000 கொடுக்கல. இல்ல 19,500 கொடுக்குறீங்க, 500 கொடுக்கல. ஓகே. நீங்க அந்த 20,000க்கு ஐடிசி எடுத்திருப்பீங்க. ஆமா. அந்த 150 நாள் கழிச்சு அந்த 500 ரூபாய்க்கு திருப்பி ஐடிசி என்ஜாய் பண்ணாம அந்த 500 ரூபாய் நான் கொடுக்கல அவருக்கு. நீங்க ஆமா, அதனால அவருக்கு திருப்பி 500 ரூபாய் கொடுக்கும்போது அதை எடுத்துக்கணும். நீங்க அப்ப என்ன பண்ணிடணும் சார்? 20,000 ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா மிஸ்டர் விநாயகம், நீங்க பில்ல பேஸ் பண்ணி 20,000க்கு ஐடிசி எடுத்துக்கிறீங்க. சரிங்க சார். அந்த 180 days ரூல் 37 பாக்குறீங்கல்ல? ஆமா சார். அப்ப என்ன வரும்னா கார்த்திகேயன் சார் 19,500 தான் கொடுத்துருக்கீங்க. புரியுது சார். அந்த 500 வந்து நீங்க அந்த எக்ஸஸ் பேமெண்ட் 1000ங்கிறத கொண்டு போய் அடுத்த மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா எடுத்துக்கலாம். கரெக்ட். அட்ஜஸ்டே பண்ணாம ரூல் ஒரு நிமிஷம் இருங்க. மோர் தென் 180 days கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 500 ரூபாய்க்கு ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும். ரைட் சார். இதுதான் சார் எங்களுக்கு எங்க லெவல்ல ஏதாச்சும் நீங்க பெரிய லெவல்ல சொன்னா எங்களுக்கு புரியல. பெரிய லெவல்ல சொல்லல. இல்ல இல்ல நான் வந்து நான் யோசிச்சு போடுறேன். கரெக்ட் கரெக்ட் சார். கரெக்ட். क्वेश्चन கேக்கு நான் என்னோட ஒரு அசம்ப்ஷன்ல போடுறேன். சூப்பர் சார். இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு. ரைட் சார். இப்ப நீங்க எனக்கு ஒரு என்லைட்டன் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் வாயில. அதுதான் சார். சார் சுப்ரமணியன் சார். சொல்லுங்க சுப்ரமணியன் சார். சார் இல்ல நம்ம வந்து ஆக்சுவலி பில்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா சார்? ஆமா, பில்ல எடுப்பீங்க. இப்ப நான் விநாயகர் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியுதா? அதான் கரெக்ட் கரெக்ட். பில்ல மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பேமெண்ட் இஸ் நாட் கன்சிடர் இல்லீங்களா சார்? கன்சிடர். ரைட் ரைட்.
ஆனா ஒரு நிமிஷம் மேடம் இருங்க, அவருக்கு மிஸ்டர் சுப்பிரமணியத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். மிஸ் சுப்பிரமணியம் சார், இப்போ நான் உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். 20,000 ரூபாய் ஒரு அட்வொகேட், அது ஃபார்வர்ட் சார்ஜ் ரிவர்ஸ் சார்ஜ் வச்சுக்க மாட்டாங்க. ஃபார்வர்ட் சார்ஜ் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு சிஏ ஒரு பில் கொடுக்குற 20,000 ரூபாய்க்கு கொடுத்துறாரு. நீங்க அந்த சிஏக்கு ஜெனரலா சிஏ ஃபீஸ் ஒரு வருஷம் 8 மாசம் 6 மாசம் கழிச்சு தான் கொடுப்பீங்க. ஆடிட் ஃபீ பேயபிள் அவர் போட்டு வச்சிருவாரு பேலன்ஸ் ஷீட்ல, ரைட்டா? எங்க கம்பெனி செய்யறதுக்கும் பாத்தீங்கன்னா லயபிலிட்டி வரையில பேமெண்ட்டை போட்டு வச்சிருவாங்க. டியூ ப்ரொவிஷன் என்ட்ரி போடுவாங்க. ஆர்ஓசி பை பண்ணி 6 மாசம் கழிச்சு அடுத்த வருஷத்துக்கு பை வரலாம், போன வருஷம் ஃபீஸ் வரும். அது அப்புறம் அப்படிங்கிற அது அப்ப ஐடிசி எடுத்துருவாங்க. ஆனா பேமெண்ட் கொடுக்கல கம்பெனி சாருக்கு 180 days. அப்ப ரிவர்ஸ் பண்ணுமா இல்லையா? எல்லாமே பில் பேசுன்ட்டு நம்ம குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே பார்வையில் பார்க்க கூடாது. they have to analyze. ஓகே சரி சரி சார். ரைட்டா? அடுத்து வேற யாரு? சேலம் பாலு சார் வந்து இன்னொரு தடவை சொல்லிருக்காங்க. இந்த ஸ்லைட் எது ஸ்கிரீன் ப்ரீவியஸ் ஸ்கிரீன் வந்து இந்த 1000 ரூபீஸா? ஆமா ஆமா. இது நான் தேவைப்படாத நினைச்சு இது இன்டெப்தா போகுது. ஓகே, அதாவது ஒரு ஆடிட்டர் பில் கொடுக்குறாரு, ஆடிட் ஃபீஸ்க்கு 20,000 ரூபாய் போட்டு கொடுக்குறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 20,000 ரூபாய்க்கு பில்ல பேஸ் பண்ணி ஐடிசி எடுத்துருவோம். ஜென்ரலா ஆடிட்டருக்கு 180 நாளைக்கு யாரும் பைசா கொடுக்கறது இல்ல. அடுத்த வருஷம் ஐடி ஃபைல் பண்ணல தான் ஆடிட்டர் போன வருஷம் ஃபீஸ் தரலையே சார் கொஞ்சம் கவனிங்க பாரு, அப்பதான் கொடுப்பீங்க. அப்ப நீ ஐடிசி எடுத்து ரிவர்ஸ் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. இது ஐடிசி வரை இன்டெப்தா பார்க்கலாம். சர்வீஸ் எல்லாமே ஒரு நாள் பார்க்க போறோம். ரெண்டாவது, ஆடிட்டர் பில் 20,000 போட்டா 20,000 கொடுக்க போறது இல்ல. 2,000 வேண்டாம், ஒரு 900 ரூபாய் குறைச்சு கொடுக்குறீங்க. அப்ப 19,100 கொடுக்குறீங்க. ஐடிசி 20,000 எடுக்கிறீங்க, அது தவறு. சரி, 19,100 கொடுத்துட்டு 900 அடுத்த வருஷம் பில்லு தரல சேர்த்து தரேன் கழிச்சுக்கலாம்னு சொல்றீங்க. அப்ப 900க்குள்ள ஐடிசியை ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஓகேயா? வேற எனி அதர் क्वेश्चन ரிகார்டிங் திஸ்? இல்ல, போலாம். ஐடிசி ரிவர்சல் வந்து உடனே பண்ணணுமா இல்ல அந்த வெயிட் பண்ணி 180 டேஸ் கழிச்ச பிறகு ரிவர்சல்? 180 டேஸ் பண்ண பிறகு பண்ணிக்கலாம். நீங்க 180 டேஸ்க்கு மேல போச்சுன்னா வட்டி 18% கட்ட வேண்டும் மிஸ்டர் பழனியப்பா. வித்தின் 180 டேஸ்க்குள்ள நாங்க ரிவர்சல் பண்ணிக்கலாம். வித்தின் 180 டேஸ் கிடையாது, 180 டேஸ்க்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணா போதும். 180 டேஸ்க்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணா போதும். ஆமா, 180 டேஸ் கழிச்சு நீங்க ஒரு 210 நாள் ரிவர்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 30 நாளைக்கு 18% வட்டி கட்டணும். ஓகே, 181 1 டேஸ் தள்ளி 181ல காட்டுனா அந்த 1 டே ஒரு நாளைக்கு இப்ப 200 ரூபாய் வந்து அடுத்த இன்வாய்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணாம அதுக்கு அடுத்த இன்வாய்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணாக்க அப்ப டைம் ஆஃப் சப்ளை எப்படி சார்? அப்ப எந்த இன்வாய்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணீங்களோ அதான் டைம் ஆஃப் சப்ளை. அப்ப வந்து உங்களுக்கு மோர் தென் 2 months ஆயிடும் இல்லையா? எது? ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல இருந்து தேர்ட் இன்வாய்ஸ் வரைக்கும் மோர் தென் 2 months ஆயிடும். ஒரு மந்த்க்கு ஒரு இன்வாய்ஸ்ன்ற போது மோர் தென் 2 months ஆயிடும். இல்ல, மோர் தென் 6 months, நாட் 2 months. நமக்கு வந்து ரூல் 37 வந்து உங்களுக்கு 180 டேஸ் தானே. ஹலோ, யார் பேர் கட் ஆயிடுச்சு கால்? ஓகே, அடுத்து டைம் ஆஃப் சப்ளை ஆர்சிஎம் பார்க்க போறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப நான் 18% சொன்னேன்ல, இதுல இப்ப எனக்குமே ஈரோடு கேஆர் முரளி சாருக்குமே காலையில அவர் ஒரு இஷ்யூக்கா அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. அப்ப முரளி சாருடைய இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருங்கிறாரு. பட் என்னுடைய வியூ என்னன்னா ப்ரொவிஷன்ல எங்கேயுமே சொல்லல. எனக்கு 180 நாள் வரை டைம் இருக்கு. அப்ப நான் 180 நாள் வரை பண்ணலாம். 181வது நாள் பண்ணலேன்னு தெரியுது. அப்ப 181வது நாள் என்னுடைய வியூ, முரளி சார் வியூ செக்ஷன் எங்கேயும் சொல்லவில்லை. நாளைக்கு ஆபீசர் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் சொன்னேன் சார், ஆபீசர் நோட்டீஸ் கொடுத்தா நான் ரிப்ளை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, அது நம்ம ஐடிஸ்ல இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்து டைம் ஆஃப் சப்ளைல இதுல சர்வீஸ் பார்த்தோம். இப்ப டைம் ஆஃப் சப்ளைல சர்வீஸ்ல ஆர்சிஎம் பார்க்க போறோம். இது கொஞ்சம் இன்டெப்தாவே இருக்கு, முடிஞ்ச வரை பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்படி போனா நமக்கு கிளாஸ் எக்கச்சக்கமான கிளாஸ் கூடி இருக்கு. பரவாயில்ல, நம்மளை பொறுத்தவரை நம்ம கரெக்டா பண்ணணும், ஆரோக்கியம் வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் விட்டுருங்க சார், ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த செகண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு உங்களுக்கு ரொம்ப இருக்காது, செகண்ட் ஸ்லைடு தான் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு எக்ஸாம்பிள், செகண்ட் ஸ்லைட்ல 50 எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே,
First slide. In case of service, associated enterprise of the following. Associated enterprise na enna? நம்ம உங்க பாஷையில சொன்னா sister concern, brother concern. Associated concern இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல போய் டெஃபினிஷன் பார்க்கணும். இங்க ஜிஎஸ்டி ஆக்ட்ல டெஃபினிஷன் இல்ல. இன்கம் டாக்ஸ் செக்ஷன் 92 நினைக்கிறேன். முத்துப்பள்ளிப்பன் சார் 92வா அசோசியேட் என்டர்பிரைஸ் டெஃபினிஷன் மறந்து போச்சு. 92வா செக்ஷன்? ஆமாங்க சார் 92E சார். எஸ் 92E. ஓகே, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. செக்ஷன் 92E ல போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அசோசியேட் என்டர்பிரைஸ் பெரிய டெஃபினிஷன் சொல்லுவாங்க. அதுல ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது நம்ம இன்டெப்தா பார்க்க வேண்டாம். அது ஒரு கார்ப்பரேட் பார்க்குறவங்களுக்கு தான் பெரிய வரும். அதுக்கு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, யாரும் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு என்னன்னா the date of entry in the books of or date of payment whichever is earlier other than associate enterprise. அதுதான் நமக்கு முக்கியம். அது கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான். அது முத்துப்பள்ளியப்பன் யாரோ கார்த்திகேயன் சார் 1 or 2% தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம இந்த ஒரு ஸ்லைடை சொல்லிடலாம். செகண்ட் ஸ்லைட். அதர் தான் அசோசியேட் ஏசிடாதி பாத்தீங்கன்னா the date on which payment is made, என்றைக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, ஆர் 60 days from the date of invoice issued by the supplier. ஏற்கனவே சரிக்கு 30 days from the date பார்த்தோம். ஆர்சிஎம்க்கு 60 days from the date of invoice. ஆனா ப்ரொவிஷன்ல 60 days from the invoice இருக்கு. சில பேர் 60 days ன்னு வச்சுக்கிறாங்க. நோ 60 days. 60 days from the date of invoice. 61வது நாளில் இருந்து கணக்கு. ஓகே, இது டவுட் இருக்கா? அடுத்த போயிடலாமா? நீ கிளாஸுக்கு லேட்டா வந்தவங்க எல்லாம் பெரியதை மிஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். தயவு செஞ்சு 6:10 6:30 வாங்க. இல்லைன்னா பணம் கட்ட நீங்க, பலனை மிஸ் பண்றது நீங்க தான். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின் ஆர்சிஎம்க்கு அசோசியேட்டட் என்டர்பிரைஸ்னா என்னன்னு சொல்றதை வச்சு கேட்கிற கொஸ்டின். பேமெண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ரிசிபியன்ட்ல 28/9/20 சார். பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் ரிசிபியனுக்கு 30/9. இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 20/7. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரிசிப்ட் 20/8. ஆன்சர் என்ன சார்? அசோசியேட் என்டர்பிரைசஸ் தான் என்னன்னு பார்த்து சொல்லணும். இதுக்கு சார்ட்டை இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாரும். சார்ட்ல பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான். அதாவது நான் மவுஸை வைக்கிறேன். பெருமாள் சார் மவுஸ் வைக்கிறே தெரியுதா? தெரியல. தெரியும். இதை மட்டும் தான் பார்க்கணும். இந்த பார்ட் பார்க்க வேண்டாம். அசோசியேட் என்டர்பிரைஸ் ஏலியஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் மட்டும் தான் பார்க்கணும். இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் தான். இது காம்ப்ளிகேட்டட், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். புரியலனா கூட விட்டுருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. The date of entry in the books of the recipient. Recipientனா அந்த பணத்தை பெறக்கூடியவர். Or date of payment whichever is earlier. சரியா? இப்போ क्वेश्चन இன்னொரு தடவை. RCM associate enterprise category basically payments entered in the books of account of recipient 28/9/20. Date on which payment is debited to bank account recipient 30/9/20. Date of issue of invoice by the supplier 20/7/20. Date of entry in the books of recipient 20/8/20. நான் இப்ப அனாலிசிஸ்க்கு போறோம். சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. Date on which payment enter in the books or date of payment whichever is earlier. அப்ப 20/9/20லயும் 30/9/20 whichever is earlier பார்த்தா 20/9/20 அது ஒண்ணு. Date of issue of supplier என்ன? 20/7/20. ஆஃப்டர் 60 days கம்பேர் பண்ணுங்கிறேன். இப்ப 18/19/20. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரிசிபியன்ட் என்ன? 20/8. இந்த ஆஃப்டர் 60 நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு அசோசியேட்டுக்கு ஆஃப்டர் 60 பார்க்க கூடாது. டேட் ஆஃப் என்ட்ரி புக்ஸ் ஆஃப் ரிசிப்ட் 20/8/20. டைம் ஆஃப் சப்ளை 20/8/20. புரியுதா புரியலையா? புரிஞ்சா பரவாயில்ல, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட். சார் டேட் தப்பா இருக்குமா இருக்கு சார்? எதுல சார் 18/19/20 சொல்றீங்களா சார்? அது என்ன எங்க இருக்கு? ஆஃப்டர் 60 days நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். அது இந்த அசோசியேட் என்டர்பிரைஸ்க்கு ப்ரொவிஷன்ல இல்ல. நான் அசோசியேட் என்டர்பிரைஸ் தான் 60ல இருக்கு.
சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பேமெண்ட் என்ட்ரி தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் 28/9/20. பேமெண்ட் டெபிட்டட் இன் தி பேங்க்ஸ் அக்கவுண்ட் ரிசிபியன்ட் 30/9/20. இன்வாய்ஸ் இஷ்யூ பை சப்ளையர் 20/7/20. டேட் ஆஃப் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் 20/8/20. ஓகே, பேமெண்ட்டை நீங்க ரொம்ப கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் ஏர்லியர், 20/9 30/9. அப்ப 20/9. டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 20/7 தானே சொல்லியிருக்கேன். எஸ் 20/7 தானே இருக்கு, தப்பு இல்லையே. 20/7 தான், 20/7 கரெக்டா இருக்கு. இதை விட்டுருங்க, இது உங்களுக்கு irrelevant. என்ட்ரி இந்த புக்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது டேட் ஆஃப் என்ட்ரி இந்த புக்ஸ் எப்போ 20/8. அப்ப 20/9/20/8 பார்க்கும்போது 20/8 தான் உங்களுக்கு முக்கியம். திருப்பி இந்த பழைய ப்ரொவிஷனுக்கு போறேன், அதை திருப்பி அந்த ஸ்லைடை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்லைடு என்ன சொல்லுது? அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு the date of the entry in the books of account the recipient or date of payment whichever is earlier தான். இன்வாய்ஸோ 60 நாள் from இன்வாய்ஸோ எங்கேயுமே இல்லை. புரியுதா? என்ன date of entry in the books of accounts the recipient or date of payment whichever is earlier தான். ஓகே சில்லரா சார், புரியுதா? ஓகே சார், ஓகே கிளியர். ஓகே, இங்க இன்வாய்ஸ்னா அவன் irrelevant இன்ஃபர்மேஷனை கொடுத்து குழப்பி இருக்கோம். இன்வாய்ஸுக்கும் இந்த அசோசியேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே ஓகே சார், அண்டர்ஸ்டுட். ஓகே, இப்போ திருப்பி கொஸ்டினை படிக்கிறேன். இது கொஞ்சம் டஃப் தான், ஈஸிலாம் இல்லை, டஃப் தான். பேமெண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் 20/9/20. பேமெண்ட் டெபிட்டட் இன் தி பேங்க் 30/9/20. எப்பவுமே இந்த புக்ஸும் பேங்க் வந்தா விச்சவர் சேலியர் தனியா பாத்துறோம், அதை ஒதுக்கிறோம். ரெண்டுல ஒன்னு எடுத்துக்கணும், ரைட்? இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 20/7/20. இன்வாய்ஸ் இஷ்யூடே இங்க irrelevant. அங்க நமக்கு ஸ்லைட்ல இன்வாய்ஸை பத்தியே பேசல, பேமெண்ட்டும் இஷ்யூ தான் பாக்குறோம். புக்ஸ்ல வந்தது 20/8/20. அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன பாக்குறோம்? 28/9/30/9. ரெண்டுல 28/9 விச்சவர் சேலியர் ஒன்னு எடுத்துக்கிறோம். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது irrelevant. 60 டேஸ்க்கு அப்புறம் இது irrelevant. என்ட்ரி இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் 20/8. அதாவது 20/9/20/8 தான் கம்பேர் பண்ணணும் நம்ம. அதுல ஏரியர் 20/8. ஓகேயா? போலாம், ப்ரொசீட் பண்ணுங்க. என்ன சுப்பிரமணியன் சார் என்ன ஒரு மாதிரி பாக்குறாரு ஸ்லைட். இப்ப விநாயகம் சார் திருப்பி இன்னொரு சொல்ல சொல்லிருக்காரு. கொஞ்சம் தலை சுத்து சார், தலை சுத்து. அம்மா என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த கிளாஸ் எழுத இருக்கா பெத்து விட்டான் பிள்ளைய இவ்வளவு வாங்குறாங்களேன்னு நினைச்சுவாங்க. ஓகே சார், ரொம்ப கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு சார். அந்த டேட்டா ஆஃப் என்ட்ரி ரெசிபியன்ட் அந்த ரெண்டு காலத்தை பார்த்தா கரெக்டா நீங்க சொன்ன 28 எக்ஸாக்ட்டா. ஏதா நமக்கு அதே 3 தடவை சொல்றீங்களா? அதே 3 தடவை திருப்பி சொல்றீங்களா? நீங்க அந்த முதல் ஸ்லைடு 2 தடவை பாத்துக்கிட்டு முதல் டைமே நீங்க சொல்லிட்டு திரும்பி போய் ஒரு தடவை காமிச்சிட்டீங்க. அப்பதான் நாங்க கேள்வியே புரியுன்னு பதில் ரெடி பண்ணோம். 3 தடவை எகைன் நாங்க போய் அதே சொல்லிட்டீங்க. நல்லா பழிச்சு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. அப்புறம் மேற்கொண்டு ஓகே இல்ல நம்ம சொல்லிடலாம் அவங்களுக்கு. அதாவது யாருக்கு அதிருப்தி வேண்டாம், நம்மளை பொறுத்தளவு எல்லாரும் திருப்தியா போகணும். சொல்லலையேன்னு சொல்லிட்டு என்னையும் பெருமாளையும் திட்டிட்டு போயிடக்கூடாது, வெளியில சொல்லுவேன் மனசுக்குள்ள. அது பாவம் அது. ஏன்னா இது நம்ம ஒருத்தருடைய படிப்பு சரஸ்வதி கடாட்சம், அதை நம்ம தப்பு பண்ண வேண்டாம். ஓகே திருப்பி நான் அந்த ஸ்லைடை இன்னொரு தடவை சொல்றேன். புரியலைன்னா 100 தடவை வேணாலும் சொல்லலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேலை வாங்க வேண்டாம், உண்மையில புரியலன்னா கேட்கலாம், ரைட்? அதாவது இந்த 2 தான் சார் அசோசியேட் என்டர்பிரைஸுக்கு டேட் ஆஃப் என்ட்ரி இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் ரிசிபியன்ட் என்னைக்கு கணக்கு புஸ்தகத்தில் வரவழைக்கப்படுகிறதோ அது, ஆர் டேட் ஆஃப் விச்சவர் சேல் இன்வாய்ஸ் 60 நாள்னா irrelevant. ஓகே அடுத்தது கொஸ்டினுக்கு போவோம். அதாவது நம்ம நீங்க ப்ரொஃபஷனல் எக்ஸாமுக்கு படிச்சீங்கன்னா தெரியும், சிஏஐடபிள்யூ ஏசிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சீங்கன்னா irrelevant இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். அதை irrelevant முதல்ல ஒதுக்கிறணும், ரெலவெண்ட் மட்டும் எடுத்துக்கணும். அதான் முக்கியம். நம்ம கொடுத்தது பூரா ரெலவெண்ட் நினைச்சு பார்க்க கூடாது. பேமெண்ட் என்டர் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் ரெசிபியன்ட் 28/9/20. டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் டெபிட்டட் டு தி பேங்க் அக்கவுண்ட் ரெசிபியன்ட் 30/9/20.
டேட் ஆஃப் இஷ்யூ பை இன்வாய்ஸ் பை சப்ளையர் 27/20, டேட் ஆஃப் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் 28/20. இப்ப இதுல date on which payment enter in the books of accounts or date of payment whichever is earlier, இது ரெண்டுல ஒரு earlier எடுக்கணும். 20/9/20 ஆர் 28/9/20 ஆர் 30/9/20. அதுல 7 28/9. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர் date of issue invoice supply irrelevant. After 6 days irrelevant. Date of entry in the books 28, 28/9/28 whichever is 28. ஓகே ரைட். அடுத்த போயிடலாமா பெருமாள் சார்? போயிடலாம், யார் சந்தேகம் கேட்கல. சரி, இதையே நான் என்ன பண்றேன், இந்த கொஸ்டினையே நான் அசோசியேட் என்டர்பிரைஸ் இல்லாம எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அசோசியேட் என்டர்பிரைஸ் இல்லாம என்ன நமக்கு ப்ரொவிஷன்? அசோசியேட் என்டர்பிரைஸ் நீங்க மனசை நினைச்சுட்டு சொன்னீங்க. அடுத்தது அசோசியேட் என்டர்பிரைஸ் நினைக்காம சொன்னீங்கன்னா நமக்கு என்னன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன ப்ரொவிஷன்? Date on which payment is made or 60 days from the date of the invoice issued by the supplier. அதர் தான் அசோசியேட் என்டர்பிரைஸ் போட்டுருக்கான்ல, இது இந்த ஸ்லைடை தான் பின்னாடி வரப்போறீங்க 30 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அசோசியேட் என்டர்பிரைஸ் நம்ம முத்து பழனிப்பன் மாதிரியோ யாரோ ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பார்க்குறவங்களுக்கு தான் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. அதனால ஒரு ஸ்லைடு முடிஞ்சிருச்சு. இதுதான் உங்களுக்கு பின்னாடி ஃபுல்லா வரப்போகுது. அதர் தான் அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு த டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் பில், என்றைக்கு பணம் கொடுக்கப்படுகிறதோ முதல். ரெண்டாவது 60 days from the date of invoice issued by the supplier, 60 நாளைக்கு பிறகு. இது ரெண்டில் எது முதலில் வருகிறோ அதுதான். இப்ப இந்த கொஸ்டினுக்கு அசோசியேட் என்டர்பிரைஸ் இல்லாம ஆன்சர் பண்ணும். பேமெண்ட் என்டர் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ரிசிபிட் என்ன 28/9/20. பேமெண்ட் டெபிட்டர் பேங்க் ரிசிபிட் என்ன 30/9/20. இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது எப்ப 27/20. என்டர் தி புக்ஸ் 28/20. இப்ப நான் அசோசியேட் என்டர்பிரைஸ் சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு date on which payment enter the books or date of payment whichever is earlier. அதுல முதல்ல ஒன்னு earlier எடுத்துறோம். 28/9 30/9 அதை எடுத்துட்டோம். 28/9. இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது என்ன 27. அப்ப நீங்க ஆஃப்டர் 60 நாள் பார்க்கணும். கரெக்டா? அப்ப 27 இருந்து 60 நாள் பார்த்தா எப்போ வரும்? அது ரெண்டுல விச்சவர் சேடியா. அப்ப என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சார் 27/20 தான் சார். சார் 27 இருந்து 60 நாள் பார்க்கணும் வெங்கடேசன் சார். 60 நாள் பார்க்கணுமா? இத பார்த்து சொல்றேன் சார். 27 இருந்து 60 நாள் எடுத்தாப்போ 27 to 28, 28 to 29. அப்ப 29 28/9 29 29 சார். 29 விச்சவர் சேடு. கரெக்டா? கரெக்ட். வெங்கடேசன் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னி வரப்போற கொஸ்டின் பூராமே நான் அசோசியேட் என்டர்பிரைஸ் கொஸ்டின். 31 days வரதுனால 19/9 வராதா சார்? 31 days வருது சார் ஜூலைல, அதனால அவ்வளவு இன்டெப்த் அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். இல்ல நமக்கு வந்து அந்த நீங்க பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா மிஸ்டர் முத்துப்பழனியப்பன், நமக்கு நீங்க இன்வாய்ஸ் டேட்னு சொல்லிடுறீங்க 15/7 சொல்லிடுறீங்க. 60 நாள் நீங்க கால்குலேஷனுக்கு தான் எடுத்துக்குவீங்க. ஓகே சார். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவல் இன்வாய்ஸ் டேட் தான் நீங்க சொல்லணும். 27 தான் சொல்லணும். 27 60 days plus 60 days ஆட் பண்ணுவோம். அப்படிதான் சார் சொல்றேன். ஆட் பண்ணிட்டு அந்த 60 டேஸ் சொல்லக்கூடாது நீங்க டைம் ஆஃப் சப்ளையா. அது திருப்பி இதுதான் கோர் என்னவோ அதுக்கு தான் வரணும். 27 தான் வரணும். ஓகே ஓகே ஓகே. ஆனா நீ கணக்கு பண்றது டைம் ஆஃப் சப்ளைக்கு அதை பண்ணணும். ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணணும், கோருக்கு தான் வரும். ரைட்? ஓகே. இது கொஞ்சம் இன்னி பூரா கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டே இருக்கும். 4/10/20 அன்னைக்கு சப்ளையர் என்ன பண்றாரு, சர்வீஸ் பண்ற இன்வாய்ஸ் கொடுத்துறாரு. The supplier has issue the invoice for service provider. அப்ப என்ன வந்துருது, இன்வாய்ஸ் 4/10 அன்னைக்கு கொடுத்துறாரு.
அப்புறம் பேமெண்ட்ல டிஸ்பியூட் வந்துருது, அதனால பேமெண்ட் டிலே 21/1/20 தான் போகுது. சரியா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? 60 நாள் எப்பன்னு பார்க்கணும். 60 நாள் பார்க்கும்போது என்ன? 18/9/20. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வர்றது என்ன? 28. அப்ப டைம் ஆஃப் சப்ளை 18/9/20 இல்ல 4/12/20. கேக்குது சார்? கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. 4/10/20 சர்வீஸ் இன்வாய்ஸ் கொடுக்குறாரு, டிஸ்பியூட் வந்துருது, அதனால பேமெண்ட் 21/1/20 தான் வருது. சார் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க மைக்க. 60 நாள் 18/9 பார்க்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரிசிப்ட் 28/7/20 டைம் ஆஃப் சப்ளை 18/9/20. 4/10 இன்வாய்ஸ் டேட்டுங்க. 60 டேஸ் எவ்வளவு வருது? 4/12 தாங்க. எக்ஸ் 4/12/20 தான் கரெக்ட். செல்வராஜ் சார் சொன்னது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இது ஓரளவு முடிஞ்சிருச்சு. இந்த இன்வாய்ஸ்ல அதாவது நம்ம ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச் ஆனா எப்படி பாக்குறது? இதுல மொத்தம் 50 சிச்சுவேஷன் இருக்கு. சார் 1 செகண்ட் சார். ஸ்லைட்ல கேட் பாருங்க 21ன்னு ஒன்னு வந்திருக்கு பாருங்க. சொல்லுங்க. ஹெட்போன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எனக்கு கிளாஸே முடிஞ்சிரும். யாருங்க உங்க ஃபேமிலிக்குள்ள மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கிளாஸே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நோ புரியலன்னா கேளுங்க. நோ இஷ்யூ. சார் இதுக்கு முதல்ல ஸ்லைட் சார். அதான் வரேன். அதுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் சண்டே அதை பஞ்சாப் பண்ணியாச்சு. சொல்லுங்க ராஜசேகர் சார். என்ன சார்? சார் அதுல பாருங்க 21/1/2020 ஒன்னு இருக்கு சார். அது பேமெண்ட் மேடு. ஸ்லைட்ல 18/9 60 டேஸ் போட்டிருக்கீங்களா? அது கரெக்ட்டா? 18/9 நான் ஆக்சுவலி இன்வாய்ஸ் கொடுத்த தேதி. இது மேல வந்து சப்ளையர் சர்வீசஸ் இஷ்யூட் இன்வாய்சஸ் டிஸ்பியூட் வந்ததனால 21/1ல தான் அவர் பேமெண்ட் கொடுக்குறாரு. அது சார் கரெக்ட் தான் சார். ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் டிஃபரண்ட் சிச்சுவேஷன் யோசிச்சு தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். ஓகே சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிவாய நம்ம மைக் ஆஃப் பண்ணுங்க. சிவாய நம்ம மைக் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாரே. ஆஃப் பண்ணிட்டார். ரைட். இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய பொருளுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு, நாளைக்கு எக்ஸாம்டர் கொடுத்துட்டாங்க, நான் இன்னைக்கு இன்வாய்ஸ் கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு பேமெண்ட் வரும்போது ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? நான் இன்னைக்கு இன்வாய்ஸ் கொடுக்கும்போது என் ப்ராடக்ட்டுக்கு 28, பேமெண்ட் வரும்போது 18 ஆயிடுச்சு. நான் அட்வான்ஸ் இன்னைக்கு வாங்கிட்டேன் 18% டாக்ஸ்ன்னு கணக்கு பண்ணி, நாளைக்கு அது எக்ஸாம்டர்னு சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், நாளைக்கு அந்த பொருளுக்கு டாக்ஸே இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு 50 சிச்சுவேஷன் இருக்கு. இது வந்து கவுன்சில் அடிக்கடி டாக்ஸ் மாத்தும் போதோ, டாக்ஸபிள் எக்ஸம்டடா இருக்கும் போதோ, எக்ஸம்டட் அவர் ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், பர்ச்சேஸ் ஆர்டர்ல எக்ஸம்டடா இருக்கல ஆர்டர் கொடுத்துருப்பாரு, அவர் இன்வாய்ஸ் கொடுக்கல டாக்ஸ் வந்துடும். சரி, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஐடிசி எடுத்திருப்போம், அப்புறம் ஐடிசி எடுத்த பிறகு நம்ம கையில வச்சிருப்போம், நம்ம கையில ஐடிசி அக்குமுலேட் ஆயிருக்கும், இன்வாய்ஸ் நம்ம சேல் பண்ணையில அதுக்கு எக்ஸம்டடா எடுத்துருவாங்க. இப்ப சேல் பண்ணல எக்ஸம்டடா போட்டா அந்த ஐடிசி அக்குமுலேட் ஆன ஐடிசி என்ன பண்றது? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், குட்ஸ் சர்வீஸ் ரெண்டு டீல் பண்றாரு, அவர் சப்ளை பண்ணு முன்னாடி ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறிடுச்சு. சப்ளை பண்ணு முன்னாடி ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறிடுச்சு. அப்ப என்ன? டேட் ஆஃப் பேமெண்ட், டேட் ஆஃப் இன்வாய்ஸ், விச் எவர் இஸ் ஏர்லியர், அப்ப டாக்ஸ் ரேட் நியூ ரேட் அப்ளிகபிள். இதுல டவுட் இருக்கா? டவுட் இருக்கா இல்லையா? கரெக்ட். அடுத்து போயிடலாமா? போயிடலாம். குட்ஸ் சர்வீஸ் ரெண்டும் கொடுக்கிறாரு, அவர் கொடுக்கும் முன்னாடியே பிஃபோர் சேஞ்ச் இன் தி ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறிடுது. அப்ப டேட் ஆஃப் பேமெண்ட் ஆர் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் விச் எவர் இஸ் ஏர்லியர், டாக்ஸ் ரேட் நியூ இஸ் அப்ளிகபிள். அடுத்தது இதெல்லாம் சிம்பிளா இருக்கும். சரி சார், குட்ஸ் வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச் ஆகும் முன்னாடி குட்ஸை கொடுத்துட்டாரு, இன்வாய்ஸும் ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச் ஆகும் முன்னாடி கொடுத்துட்டாரு, பேமெண்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ்
சேஞ்ச் ஆன பிறகு தான் வருது. அப்ப டைம் ஆஃப் சப்ளை எப்ப ஓல்டு ரேட் தான் போடணும். டேட் ஆஃப் இன்வாய்ஸ் தான் டைம் ஆஃப் சப்ளை. டவுட் இருக்கா? அடுத்த போயிடலாமா சார்? குட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகும் முன்னாடி சப்ளை பண்ணிட்டாரு. இன்வாய்ஸும் ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச் ஆகும் முன்னாடி சப்ளை பண்ணிட்டாரு. பேமெண்ட் மட்டும் ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச் ஆன பிறகு வருது. அப்ப டைம் ஆஃப் சப்ளை டேட் ஆஃப் இன்வாய்ஸ் தான், ரேட் ஆஃப் டாக்ஸ் ஓல்டு ரேட் ஆஃப் டாக்ஸ் தான். டவுட்டா போயிடலாமா? இல்ல ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லைங்க சார், என்ன நீங்க சொல்லியிருக்கிறது வந்து பேமெண்ட்டோ அல்லது இன்வாய்ஸோ எது விச் ஹவர்ஸ் ஏர்லியர் வருதோ அப்ப வரும்போது நியூ ரேட் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி முன்னாடி ஸ்லைட்ல இருக்கு. எஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட்டோ இன்வாய்ஸோ, இன்வாய்ஸ் முன்னாடி வந்துருச்சு, பேமெண்ட் அப்புறம் வருது. விச் ஹவர்ஸ் ஏர்லியர்ங்கிற போது இன்வாய்ஸ் தான் முன்னாடி வந்திருக்கு. அப்படின்னா நியூ ரேட் தான் சப்ளை பண்ணும். இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க, ஸ்லைடு என்ன சரியா காமிக்கல. அது என்ன போட்டிருக்கு? பிஃபோர், அதாவது இன் கேஸ் ஆஃப் goods or services or both have been supplied before the rate, before change in the rate of tax. Correct? Date of payment or date of invoice, whichever is earlier. Right? ஆமாங்க சார், tax rate is new applicable. Okay. இல்ல tax rate நியூங்கறத விட்டுங்க, அதை விட்டுருங்க. whichever is earlier மட்டும் வெச்சுக்கோங்க. ஓகே. ரைட்டா? whichever is earlier தான் கரெக்ட். tax rate நியூங்கிறது வேற ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஓல்ட் ரேட் இது ஓகேயா? அடுத்த போயிடலாம். இது வந்து பேமெண்ட் பிஃபோர் சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ், இன்வாய்ஸ் இஷ்யூட் ஆஃப்டர் தி சேஞ்ச் ஆஃப் ரேட் டாக்ஸ். அப்ப டைம் ஆஃப் சப்ளை டேட் ஆஃப் பேமெண்ட் டாக்ஸ் ரேட் இஸ் ஓல்ட். இதுல மாற்றம் இருக்கா? சொல்லுங்க செல்வராஜ் சார். ஓகே ஓகே ஓகேயா? ஏன் டவுட் இருக்கா? பேமெண்ட் பிஃபோர் சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ்ங்க, இன்வாய்ஸ் இஷ்யூ ஆஃப்டர் சேஞ்ச் ஆஃப் டாக்ஸ்ங்க. நம்ம ப்ரொவிஷன் இன்வாய்ஸ் ஆர் பேமெண்ட் விச் எவர் சேலிருங்க. அப்ப டாக்ஸ் ரேட் இஸ் ஓல்ட். ஓகேயா? ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். அடுத்து இப்ப நம்ம பார்க்க ஒரு சிச்சுவேஷன். இன் கேஸ் the goods or services are both are supplied after the change of rate of tax. Rate of tax change ஆன பிறகு சரியா? பேமெண்ட் பிஃபோர் சேஞ்ச், இன்வாய்ஸ் பிஃபோர் சேஞ்ச், சப்ளை ஆஃப்டர் சேஞ்ச். அப்ப டைம் ஆஃப் சப்ளை ஏர்லியர் ஓல்ட் ரேட். நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? பேமெண்ட் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, டிஸ்டர்பா இருக்கு, அடிபைத வலிக்குது சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா பரவாயில்ல. எல்லாருமே பெரியவங்க. ஓகே, இப்போ நான் சொல்ற சிச்சுவேஷன் குட்ஸோ சர்வீஸோ எல்லாமே ரேட் ஆஃப் டாக்ஸ் ஆஃப்டர் தி ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச். இதுல சிச்சுவேஷன் பேமெண்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச் ஆகும் முன்னாடி வந்துருச்சு, இன்வாய்ஸும் ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச் ஆகும் முன்னாடி போட்டாச்சு, சப்ளை மட்டும் ஆஃப்டர் தி சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ். அப்ப டைம் ஆஃப் சப்ளை என்ன? விச் எவர் இஸ் ஏர்லியர் ஓல்ட் ரேட். ஓகேயா? அடுத்தது invoice before the change of rate of tax, payment after change. Invoice before the rate of change of tax, payment after change. அப்ப date of payment தான் time of supply, rate new rate. Okay? அடுத்து கன்ஃபியூஷனா இருக்கு சார். கார்த்திகேயன் சார் சொல்லுங்க சார். விச்சவர்ஸ் ஏலியே சொன்னீங்க, இன்வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆயிடுது, ரேட் மாறப்போ பேமெண்ட் வருது. இல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க. இந்த ஸ்லைடுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன? இப்ப சொல்றதெல்லாம் இன் கேஸ் ஆஃப் தி குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் ஹேவ் பீன் சப்ளைட் ஆஃப்டர் தி சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ். சரியா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்கேன்? பேமெண்ட் பிஃபோர் சேஞ்ச், இன்வாய்ஸ் பிஃபோர் சேஞ்ச், சப்ளை ஆஃப்டர் சேஞ்ச், டைம் ஆஃப் சப்ளை ஏர்லியர் ஓல்ட் ரேட்.
இந்த எக்ஸாம்பிள தான் நீ அப்ளை பண்ணணும். ஓகே, காட் இட் சார். Thank you. காட் இட்டா? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ரைட் சார். ஓகே, thank you. இது நான் பின்னாடி ஒரு பவர் பாயிண்டே போட்டிருக்கேன், அது பார்க்கல இன்னும் புரியும். ஓகே சார், thank you. இப்ப இத பார்த்தா உங்களுக்கு கார்த்திகேயன் சார் ஈஸியா புரியும். நான் நடுவுல ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டேன், பின்னாடி போய்க்கலாம். இத பல கேஸா பிரிச்சிருக்கேன். கேஸ் 1, invoice issued in relation to change in rate of tax, first column. Second column, payment received in relation to the change in rate of tax, time of supply. இப்ப கேஸ் 1 என்ன? invoice issued prior, முன்னாடி. payment received prior, for time of supply, date of receipt or payment or date of issue invoice, whichever is earlier. Okay யா? அடுத்து கேஸ் 2, invoice issued prior, payment received after, அப்ப date of receipt of payment. Case 3, invoice issued after, payment received prior, date of issue invoice. எனக்கு இது மூணு சிச்சுவேஷன் தான் அந்த கேஸ்ல வருது, மேல வராது. அடுத்த ஒரு பவர் பாயிண்ட், இது உங்களுக்கு இத காமிச்சிட்டு நான் உள்ள போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இது வந்து செக்ஷன் 40ல திருப்பி சேஞ்ச் ஆஃப் ரேட் டாக்ஸ். இந்த 6 சிச்சுவேஷன்கள் உங்களுக்கு வரவே வராது லைஃப்ல யாருக்கும். சப்ளை எப்போ? பிஃபோர் ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்ச். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது ஆஃப்டர் தி ரேட் ஆஃப் டாக்ஸ். பேமெண்ட் ரிசீவ்டு ஆஃப்டர் தி ரிசீவ்டு தி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். டைம் ஆஃப் சப்ளை, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட், விச்எவர் ஏரியா. அடுத்தது சப்ளை பண்ணது பிஃபோர் தி சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது பிஃபோர் தி ரேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப்டர் தி சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ். அப்ப டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இஸ் அ டைம் ஆஃப் சப்ளை. அடுத்தது சப்ளை பிஃபோர் தி சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது ஆஃப்டர் தி சேஞ்ச் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் பிஃபோர் தி டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். அப்ப டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் இஸ் டைம் ஆஃப் சப்ளை. அடுத்தது சப்ளை பண்றது ஆஃப்டர் தி டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது பிஃபோர் தி சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ். receipt of payment before the date of change of rate of tax. அப்ப date of invoice or receipt of payment, whichever is earlier. அடுத்த situation, invoice goods supply பண்ணது after the date of payment of tax. invoice issue பண்ணது before the date of payment of tax. receipt of payment after the date of payment of tax. அப்ப time of supply, receipt of payment. அடுத்த situation, goods supply பண்ணது after the payment after the change of rate of tax. invoice issue பண்ணது after the change of tax. payment before the change of tax. அப்ப date of issue invoice. புரியுதா? இந்த ஸ்லைடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீலகண்டன் சார் சொல்லிருக்காரு. இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் நம்ம இதுல டெலிகிராம்ல போட முடியுமா? ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லைடு. பெருமாள் சொன்ன பெரியவா சொன்ன மாதிரி நோ அப்ஜெக்ஷன். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். கிளியரா இருக்கு. பெருமாள் சார், சார் கார்த்திகேயன் நைட் அனுப்பிச்சு விடுங்க. நைட் உட்கார்ந்து மக்கடிச்சாரு. என்ன சார் நைட் மக்கடிச்சு மெமரி பண்ணிடுறது சார். அது நீங்க அந்த மக்குங்கிறது மட்டும் சைலண்ட் ஆகி போச்சு சார், அதுதான் பிரச்சனை. மக்கடிச்சாரு. நான் ஸ்கூல்ல காலேஜ் படிச்சேன் சார். கார்த்திகேயன் சார் சாரி, நான் மன்னிச்சுக்கோங்க, மக்கப் பண்ண தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சார் சும்மா சொன்னேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம் பண்ணா வேஸ்ட் அது. இது தெரியலன்னா சார் டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை தெரியல அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் ரொம்ப கஷ்டம் சார். கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் சார். வேற பெருமாள் சார் சொல்லுங்க. எங்களுடைய மன உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே முன்னெடுத்து செஞ்சதுக்கு நன்றி சார். இல்ல இல்ல சரி சரி. நம்ம ரவி உட்காந்து நாங்க ரொம்ப அவசியமான ஸ்லைட நான் உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன். டெலிகிராம்ல போட்டாரு தஞ்சாவூர் ரவி. நன்றி நன்றி சார். டெலிகிராம்ல வந்துருச்சு. தஞ்சாவூர் ரவி சார் இங்க வரும்போதே டெலிகிராம்ல எடுத்து போட்டோ எடுத்து போட்டு விட்டாரு. போட்டோ பிரியர் நானு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன் முக்கியமான ஸ்லைட. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் எடுத்து நாங்க கையில வச்சுக்குவோம். திடீர்னு ஒரு பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு இல்ல, நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். உங்களுடைய கரெக்டான எண்ணங்கள் புரியுது சார். இல்ல நான் உடச்சே சொல்லிடுறேன், பெருமாளுக்கு மட்டும் தெரியும் அது. நான் வந்து ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்தோம், நான் போய் ஒரு அசோசியேஷன்ல. அப்ப உங்களை மாதிரி வேண்டிய நண்பர் ஒருத்தர் அந்த அசோசியேஷன்ல போய் அந்த பவர் பாயிண்ட வாங்கி என்னோட நேமை எடிட் பண்ணி அவர் நேம போட்டாரு.
போட்டு இன்னொரு இடத்துல கிளாஸுக்கு அந்த பவர் பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டார். நானும் அந்த கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க போயிருக்கேன். அந்த நபர் யாருன்னு பெருமாள் ஒரு ஆளுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இங்கே அந்த இடத்துக்கு கிளாஸ் எடுக்க வரேன்னு தெரியாது, அவரும் வந்துட்டார், 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, என்னைய பார்த்தோன்னா விலை வளர்த்து போயிட்டார் அவரு. போயிட்டு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அங்க போயிட்டு அவர் அந்த ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, முகத்துல வேர்த்திருச்சு. 2வது அவர் அந்த ஸ்லைடை தயார் பண்ணியிருந்தா தான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். அங்கே போய் பேண்டாரு ஸ்லைடை வச்சுக்கிட்டு. உடனே என்ன சொல்லிட்டாரு, சார் இந்த ஸ்லைடு சேது சாரோட ஸ்லைடு தான், பேர் மாத்திட்டு நான் தான் எடுத்துட்டு வந்தேன், அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, மேடையில உடச்சு சொல்லிட்டாரு. கீழே இருக்க ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 700 பேர் இருக்காங்க, ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மீட்டிங்ல. அதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் பவர் பாயிண்ட் ஸ்லைடு நம்ம அதாவது இந்த பவர் பாயிண்ட் ரெடி பண்றதுக்கு ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் 6 hours, 6 மணி நேரம் செலவு பண்ணேன். நான் இந்த யோசிக்கணும், முதல்ல ஸ்லைடை ரெடி பண்ணணும். அப்ப இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எந்த புக்லயும் கிடையாது. நீங்க டாக்ஸ்மேன் புக் எடுங்க இருக்காது, ஆர்கே ஜெயின் எடுங்க இருக்காது. நம்ம யோசிச்சு பண்ணணும். அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க படிச்சாங்கன்னா பரவாயில்ல, அது அடுத்த ஆள் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருந்த மாதிரி ஆயிடுதுல, மனசு புண்பட்டுருச்சு. அதுல இருந்து லைஃப்ல யாருக்கும் பவர் பாயிண்ட் ஸ்லைடு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டேன். அது அந்த ஒரு ஆள் பண்ணதுனால எல்லாரும் அந்த வாய்ப்பை இழக்கிறாங்க. ஓகே, அவர் பெருமாள் சார், சாரி ரவி போட்டாரு, as per the permission of சேது சார் நான் போட்டிருக்கேன்னு கிராண்ட் போட்டிருக்காரு. ஓகே, அடுத்த போயிடலாம். ஓகே, இப்ப அதை பார்த்துட்டீங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் மாத்தி கொடுக்குறேன் உங்களுக்கு, ரைட்? உங்களுக்கு புரியும். இப்ப 1/9/20 0 போட்டிருக்கேன், 1 ஞாபகம் வச்சுங்க. 1/9/20 அந்த சர்வீஸ் எக்ஸாம்டுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டான், நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கு தான் கீழே போட்டிருக்கேன் 1/9/20 என்னுடைய பொருள் எக்ஸாம்டர் சார். டேட் ஆஃப் சர்வீஸ் 10/9/20, டேட் ஆஃப் ரிசிப்ட் 26/8/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 27/8/20. டைம் ஆஃப் சப்ளை என்ன? என்னுடைய சர்வீஸ் எக்ஸாம்டர், என் சர்வீஸ் எக்ஸாம்டரா இருக்கு கவர்மெண்ட்ல. 1/9/20 சார் உங்க குட்ஸ் டாக்ஸபிள்னு சொல்லிட்டான். நோட்டிபிகேஷன் 1/9 காலையில வந்துருது, சார் இன்னையில இருந்து உங்க புக்குக்கு வரி உண்டு. ஆனா புக்ல சர்வீஸ், உங்க சர்வீஸ்க்கு வரி உண்டுட்டேன். நான் சர்வீஸ் வந்து 10/9/20 பண்றேன். ரிசிப்ட் 26/8/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 27/8/20. டைம் ஆஃப் சப்ளை என்ன? நிறைய பேர் 26/8 சொல்லி 26/8 சார். யார் அந்த மேடம் பேர் என்ன? பட்டுக்கோட்டை மாலா சார். ஓகே, வெரி குட் மேடம். ஓகே, வெரி குட். மாலா மேடம் சொல்றது கரெக்டான ஆன்சர். ஏன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்ளை after the change in the rate of tax, date of invoice and date of payment before the change. So time of supply, date of payment or date of invoice, whichever is earlier. அப்ப 26/8/20. அப்ப டாக்ஸ் வருமா வரா அதை சொல்லணும்ல மாலா மேடம்? நோ டாக்ஸ் எக்ஸம்ப்ட். டைம் ஆஃப் சப்ளை மட்டும் சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு கேட்கிற கொஸ்டினுக்கு டாக்ஸ் வருமா வராதாங்கிறது சொல்லணும் எல்லாரும். அதான். ஓகே ஓகே சார். ஓகே சார். ரைட். அடுத்தது அதே ஸ்லைடு வேற மாதிரி மாத்துறேன். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, யாரும் மைக் டிஸ்டர்ப் ஆகுது. என்னுடைய பொருள் எக்ஸாம்டர். யாரு சார்? பெருமாள் சார். மைக் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, வைத்த வலி பாக்குறேன், நீங்க பேசுங்க. என்னுடைய சர்வீஸ் எக்ஸாம்டடா இருக்கக்கூடிய சர்வீஸ் 1/9/20 டாக்ஸபிளா மாறிடுச்சு. டேட் ஆஃப் சர்வீஸ் 10/9/20, டேட் ஆஃப் ரிசிப்ட் 26/8/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 5/9/20. டைம் ஆஃப் சப்ளை என்ன? டாக்ஸ் வருமா வராதா? டைம் ஆஃப் சப்ளை சொன்னா கூட போதும், டாக்ஸை கூட சொல்ல வேண்டாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். சரி, டாக்ஸையும் சொல்லுங்க. டைம் ஆஃப் சப்ளை 5/9 டாக்ஸ் அப்ளிகபிள் சார், வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 செப்டம்பர்ல இருக்கிறதுனால அது டாக்ஸபிள் தான் சார். டாக்ஸபிள். டைம் ஆஃப் சப்ளை 5/9 சார். உங்க குட் நேம்?
அட்வொகேட் சக்திவேல் சார். ஓகே, சென்னை சக்திவேல் சார், எக்ஸலண்ட் ஆன்சர், வெரி குட். அங்க இருந்து எல்லாரும் கை தட்டலாம் சக்திவேல் சாருக்கு. பெருமாள் சார் கிளாப் பண்ணுங்க சார். காம்ப்ளிகேட்டட் क्वेश्चन கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காரு சக்திவேல். இல்ல ஒரு என்கரேஜ்மென்ட் தானே. ஓகே, இது ஏன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். சர்வீஸ் after the change of rate of tax, date of invoice after the rate of change, date of payment 26/8/20, effective date 1/9/20, invoice 5/9/20, service 10/9/20, time of supply 5/9/20, service is taxable. Mr. Saktivel is excellent. We are appreciating Mr. Saktivel from Chennai. Okay, next question. Let doubt இருக்கா? போலாம். யார் கேக்கல? சார் கேக்கலையா? இல்ல. ஓகே, அடுத்தது இந்த 19 பேஸ் பண்ணியே தான் 10 ஸ்லைடு இனி. சார் என்னுடைய வரி பொருளுக்கு வரி இல்லை, 19/20 அன்னைக்கு வரி வந்துருச்சு. சர்வீஸ் 10/9/20, பேமெண்ட் ரிசீவ்ட் 26/8/20, இன்வாய்ஸ் 10/9/20, டைம் ஆஃப் சப்ளை 10/9 சார். 10/9 சார் இன்வாய்ஸ் டேட். ஓகே, வெரி குட். 10/9/20 வந்து சரியான விடை. கார்த்திகேயன் சார், வெங்கடேசன் சார், இரண்டு பேரும் சரியான ஆன்சர். டேட் ஆஃப் பேமெண்ட் 28/6/20, எவக்டிவ் டேட் 1/9/20. அடுத்த क्वेश्चन. அடுத்த क्वेश्चन. டேட் ஆஃப் பேமெண்ட் 28/6/20, எஃபெக்டிவ் டேட் 1/9/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 10/9/20, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்வீஸ் 10/9/20, டைம் ஆஃப் சப்ளை சேம் 10/9 சார். 10/9. டேட் ஆஃப் பேமெண்ட் 26/8/20 சார். சரி, கார்த்திகேயன் சார் நீங்க டேட் ஒன்னு சொன்னீங்க கரெக்ட். டாக்ஸபிளா எக்ஸம்ப்டட் அத சொல்லுங்க எனக்கு. டாக்ஸபிள் தான் சார். ஓகே, வெரி குட் சார், எக்ஸலென்ட். டாக்ஸபிள் தான் சார் இது. ஓகே, கார்த்திகேயன் சார் கரெக்ட். எஃபெக்டிவ் டேட் 1/9/20, டேட் ஆஃப் சர்வீஸ் 10/9/20. சாரி, அடுத்து போய்ட்டேன். டேட் ஆஃப் பேமெண்ட் 26/8/20, எஃபெக்டிவ் டேட் 1/9/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 10/9/20, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் 10/9/20, சப்ளையர் ஆஃப்டர் தி சேஞ்ச் ரேட், டைம் ஆஃப் சப்ளை 10/9/20, டாக்ஸபிள். அடுத்த क्वेश्चन. எஃபெக்டிவ் டேட் 1/9/20, டேட் ஆஃப் சர்வீஸ் 10/9/20, ரிசிப்ட் 11/9/20, இன்வாய்ஸ் 10/9/20, டைம் ஆஃப் சப்ளை என்ன, டாக்ஸபிளா இல்லையா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் क्वेश्चन, யோசிச்சு சொல்லுங்க. ஈஸி இல்லை. 10/9 சார். 10/9 சார். 11. கார்த்திகேயன் சார் சொல்லுங்க, நீங்க சொன்ன கரெக்ட். 10/9 டாக்ஸபிள். எக்ஸலென்ட் சார், குட். டைம் ஆஃப் சப்ளை ஒருல புரிஞ்சிருச்சு. இதான் எனக்கு வேண்டியது, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பான ஜோத் ஒரு சோபா தான். கார்த்திகேயன் சார் ஆன்சர் பண்ணா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, थैंक यू சார், थैंक यू. ஓகே, எஃபெக்டிவ் டேட் 1/9/20, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 10/9/20, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் 11/9/20, டேட் ஆஃப் பேமெண்ட் 11/9/20, சப்ளை ஆஃப்டர் தி சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ். அப்ப டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப்டர் சேஞ்ச், டைம் ஆஃப் சப்ளை, டேட் ஆஃப் பேமெண்ட் ஆர் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் விச்செவர் இஷ்யூடு 19 டாக்ஸபிள். சரி, இப்ப பழசுக்கு போலாம். பழைய ஸ்லைடு விட்டு வந்தோம்ல, அதுக்கு போலாம். அதுல 4 ஸ்லைடை விட்டு ஜம்ப் ஆயிட்டேன். இதுக்கு மேல வேற சீனாரு 100% வராது. எத்தனை கோடி டர்ன் ஓவர், எவ்வளவு கார்பரேட், எவ்வளவு பார்த்தாலும் வர சான்ஸே இல்லை. சார் இன்வாய்ஸ் பிஃபோர் சேஞ்ச், பேமெண்ட் ஆஃப்டர் சேஞ்ச். அப்ப டேட் ஆஃப் பேமெண்ட் தான், டைம் ஆஃப் சப்ளை, ரேட் நியூ தான். இது ஃபார்முலா, இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடு. இந்த கேஸ்ல
சரி சார். இப்போ டேட் ஆஃப் பேமெண்ட் லேட்டரா வருது, இன்வாய்ஸ் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. அப்ப இன்வாய்ஸ் ரிவைஸ் பண்ணி தரணும்ல சார்? இன்வாய்ஸ் அத நம்ம வருவோம், பிராக்டிகல்ல வருவோம். அது மாதிரி நிறைய அப்ப ஐடிசி கையில இருக்க ஐடிசி என்ன பண்றது பர்ச்சேஸ்ல, ஓகே அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் இந்த ஒரு ஸ்லைடு தான். அதுதான் நிறைய இன்னைக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, பேமெண்ட் பிஃபோர் சேஞ்ச், இன்வாய்ஸ் ஆஃப்டர் சேஞ்ச். டேட் ஆஃப் இன்வாய்ஸ் இஸ் என்ன? டைம் ஆஃப் சப்ளை, டாக்ஸ் ரேட் நியூ. ரைட், இந்த கேஸ் புரியுதா? இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த நான் நெக்ஸ்ட் போட்டது புரிஞ்சிருக்கும். இது புரிஞ்சுதா? இந்த கேஸ் 3 கேஸ் போட்டிருக்கேன். இது புரிஞ்சதுன்னா விட்டுலாம், புரியலைன்னா சொல்றேன். புரிஞ்சதுன்னா இன்ட்ராக்ஷன்ல நிறைய டவுட் பிரச்சனை வரும். இதுல நிறைய ரிவைஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு செக்ஷன்ல சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதானா? வேற எதுவும் டவுட் இருக்கா? டைம் ஆஃப் சப்ளை இன்னோட முடிஞ்சிருச்சு. இதை தவிர வேற எதுவும் 200% டைம் ஆஃப் சப்ளை காம்ப்ளிகேட் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் காம்ப்ளிகேட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே பெருமாள் சார், சொல்லுங்க. ஃப்ளோரை கொஸ்டின் கொடுத்துலாம் பெருமாள் சார். 8 o'clock க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ரைட் சார். இப்போ வந்து உங்களுக்கு நீங்க வந்து இதுல நான் ஒரு 20-25 சீனரியோ நான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வரேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சிருக்கோம், நம்ம குரூப்ல போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. போன வாரம் நம்ம கார்த்திகேயன் சார் இனாகுரேட் பண்ண, அது மாதிரி இன்னைக்கு சென்னையிலேருந்து மிஸ்டர் நாராயணசுவாமி மொபைல் லூப்ரிகண்டோட ரிட்டையர்டு ஏஜிஎம் அவர் இனாகுரேட் பண்றாரு. நாளைக்கு 3:45 to 5 ஜிஎஸ்டி, ஆர்ஓசி, பிஎஃப், இஎஸ்ஐ எது வேணாலும் டவுட் கேட்கலாம். 600 பேர் கெப்பாசிட்டி இருக்கு, 200 பேர் தான் வராங்க. தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க. என்னைய பொறுத்தளவு ஷேர் நாலேஜ், எக்ஸ்சேஞ்ச் நாலேஜ், ஸ்ப்ரெட் நாலேஜ். நம்ம போயில ஒன்றும் கொண்டு போறது இல்லை. பணமாக்க வேண்டியதா, எல்லாத்தையும் பணமாக்க கூடாது என்னுடைய குறிக்கோள். ஏன் பண்ண வேண்டியது ஒரு லிமிட்டாக தான் ஏன் பண்ணணும். என்னுடைய எண்ணமும் பெருமாள் சார் எண்ணியும் லிமிட்டா பணம் இருந்தா போதும், எல்லா ப்ரொஃபஷனையும் காசாக்கணும் அவசியம் இல்லை. ஷேர் ஆஃப் நாலேஜ், எக்ஸ்சேஞ்ச், ஸ்ப்ரெட். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷன் யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க. சிஏஆ இருக்கட்டும், ஐசிஎம்எல்ஏ இருக்கட்டும், ஏசிஎஸ்ஆ இருக்கட்டும், அட்வொகேட்டா இருக்கட்டும், டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ். இன்னைக்கு ஒரு நம்ம நீலகண்டன் சார் ஒரு சேல் டாக்ஸ் ஆபீசர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாரு, அவர் ஆட் பண்ணி விட்டுருக்காரு. நாங்க ஆபீசர் வேண்டாம்னு சொன்னோம், சில பேர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அதனால ஆபீசரை மனம் புண்படுத்தும்படி எந்த கேள்வியும் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். நிறைய அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் உள்ளே இருக்காங்க. அதனால சில கொஸ்டின் போட்டாலும் என்ன போட்டுருவேன், சம் லெஜெண்ட்ஸ் ஆர் தேர் இன் குரூப்னு போட்டுருவேன். ஏன்னா நாளைக்கு அதை புரிஞ்சுட்டு அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துடக்கூடாது. ரைட், இப்போ இன்ட்ராக்ஷன் நான் 4-5 கொஸ்டின் ஃப்ளோருக்கு விடுறேன், நீங்களே சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் வந்து 18% கையில, நான் 18% வரி இருக்கும்போது நான் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் விற்கும் போது 12 ஆயிடுச்சு. அப்ப நான் 12 போட்டு விற்கணுமா 18 போட்டு விற்கணுமா? யாரு சொல்றது? யாரு 12? எல்லாருமே 12 தான் சொல்லிருக்காங்க. 12 போட்டு அப்ப 6% ஐடிசி என்ன பண்றது? ஒரே ஒருத்தர் மட்டும் 18 சொல்லிருக்காங்க, மீதி எல்லாம் 12 தான். சரி, 18 போட்டா வாங்குறவன் பொருள் வாங்கிட்டு போடுவானா? அவன் இண்டு பேப்பர்ல பாத்துருப்பான். சார் இண்டு பேப்பர்ல 12 போட்டாங்க சார், நீங்க சார் எக்ஸஸ் டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க கேப்பார்ல. 12 தான் கலெக்ட் பண்ண வேண்டும், 18 கலெக்ட் பண்ணக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்ததுக்கு நம்ம 12க்கு வித்தால் அந்த எக்ஸஸ்க்கு, அந்த 12க்கு விற்கிறதுக்குள்ள அந்த 6% ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். சரி, அந்த 6 நான் ரிவர்ஸ் பண்ணா நான் வந்து மேனுஃபேக்சர்ட்ட 18 வாங்கிட்டேன்னு என்ன பண்றது? மேனுஃபேக்சர்ட்ட இல்லைன்னா கிரெடிட் நோட் வாங்கி கொள்ள வேண்டும். மார்க் இதை தவிர வேற வழி இல்லை. கஸ்டமர் 18 போட ஒத்துக்கிட்டாருன்னா வெல் அண்ட் விஷ். ஆனா இன்னைக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே வெல்வர்ஸ், இண்டு பேப்பரோ, தினமணியோ, தினமலரோ, இந்தியன் எக்ஸ்பிரஸோ படிக்காம வர்றதில்லை. சரியா? ஒரு டிவி வாங்குறாங்கனால 28-18 இண்டூர்ல வந்துருச்சுன்னு 10 குறையும் தான் போய் வாங்குறாங்க. அப்படிங்கிற டிவி கார் 28 போட்டு விற்க முடியாது. சோ அப்ப அந்த டிவி கார் என்ன பண்ணுவார்? 18 போட்டு வித்துட்டு அந்த அப்ப 28 ஐடிசி எடுக்கக்கூடாது. அவரு இந்த 18க்கு வித்தாரா திருப்பி 10 ரிவர்ஸ் பண்ணணும். அவர் ரிவர்ஸ் பண்ணாரு, அவருக்கு லாஸ் ஆகும். அப்ப அவர் என்ன பண்ணணும்? மேனுஃபேக்சர்ல கிரெடிட் நோட் வாங்க வேண்டும். இது இந்த சீனாரியோ. சரி, அடுத்தது நம்ம கார்த்திகேயன் சார் கேட்டார், சார் நான் ரிவைஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணுமா? ரிவைஸ் இன்வாய்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது.
ரிவைஸ் இன்வாய்ஸ் எப்போ வரும்? நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரையில சொல்றேன். ரிவைஸ் இன்வாய்ஸ் கொடுக்குற 6 சிச்சுவேஷன் இருக்கு. அதுல இந்த சிச்சுவேஷன் இல்லை, கொடுக்க கூடாது. சரி, அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். சார் நான் 12க்கு வாங்கிட்டேன், ரேட் ஆஃப் டாக்ஸ் 18 ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்ப நான் 18 போட்டு விற்கணுமா 12 போட்டு விற்கணுமா? இப்ப இதுல நீலகண்டன் சாருக்கு ஒரு சந்தேகம். அந்த ரிவர்சல் போவா ரீஃபண்டுக்கு போவா? இந்த பழைய 12 சொன்னீங்க இல்லையா? ரீஃபண்ட் வந்து ரீஃபண்ட் நம்ம செக்ஷன் பாக்கியில பார்ப்போம். ரீஃபண்டுக்கு 7 சிச்சுவேஷன். இன்வெர்ட்டர், இல்லைன்னா எக்ஸஸ் பேமெண்ட் இன் கேஷ் லெஜர், இல்லைன்னா அக்குமுலேட் ஐடென்டிட்டி டியூ டு இன்வெர்ட்டர் டு ஸ்விட்சர், இல்லைன்னா உங்களுக்கு எம்பசி, இல்லைன்னா உங்களுக்கு யுஎன்ஏ. இந்த மாதிரி 6 சிச்சுவேஷன் தான் ரீஃபண்ட். இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் எக்ஸஸ் டெபிசிட்டுக்கு ரீஃபண்டுக்கு செக்ஷன் 52ல ப்ரொவிஷன் கிடையாது. இல்ல டிடிஎஸ் டிசிஎஸ் அதுக்கு தான் ரீஃபண்ட் ஒழிய நீலகண்டன் சார் கேட்கிற கேள்விக்கு ரீஃபண்ட் செக்ஷன் 52ல கிடையாது. சரி, நான் பொருள் வாங்கையில 12 டிவி வாங்கும் போது நான் கடை வச்சிருக்கேன் பாரத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ். திடீர் நைட்டு 11 மணிக்கு கவர்மெண்ட்ல நோட்டிபிகேஷன் வருது, டிவி எல்லாம் 18%. அப்ப நான் 18 போட்டு விற்கணுமா 12 போட்டு விற்கணுமா? என்ன சொல்றாங்க பெருமாள் சார்? 18. இப்போ ஒரு கார்த்திகேயன் சார், அதாவது திருப்பூர் கார்த்திகேயன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு நான் சொல்லிடுறேன். 18 போட்டு விற்கணும்னு சொல்றாங்களா பெருமாள் சார்? நான் ஐடிசி 12 தானே எடுத்திருக்கேன், 6 லாஸ் ஆன பரவாயில்லையா? கார்த்திகேயன் சார் ஏதாவது சொல்லுங்க. இல்ல 6 அதாவது 12 நான் போட்டு வாங்கிட்டேன், 18 போட்டு விற்கிறேன். அப்ப 6% ஐடிசிக்கு நான் என்ன பண்றது? அவங்கள்ட்ட டெபிட் நோட் போட்டு வாங்கணும் சார். சூப்பர் மேடம், மாலா மேடம், எக்ஸாக்ட் ஆன்சர். டியூஷனுக்கு போறீங்களா மேடம்? என்ன சார்? டியூஷனுக்கு ஏதாவது போறீங்களா? இல்லங்க சார், இல்லங்க சார். டக்கு சொல்லிட்டே இருக்கீங்களே. இல்லங்க சார், மேக்ஸிமம் சாரோட கிளாஸ் நான் நிறைய யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன் சார். சரி, ரைட். எக்ஸாக்ட். 6%க்கு டெபிட் நோட். டெபிட் நோட் ஃபினான்ஷியல் டெபிட் நோட்டா கமர்ஷியல்? அது டெபிட் நோட்ல 3 வகை இருக்கு. ஃபினான்ஷியல் டெபிட் நோட்டா, ஜிஎஸ்டி டெபிட் நோட்டா? ஜிஎஸ்டி டெபிட் நோட் போட வேண்டும். சரி, அப்ப இந்த மேனுஃபேக்சர் நமக்கு ஜிஎஸ்டி திருப்பி கிரெடிட் கொடுக்கல், திருப்பி ஐடிசி எடுக்கிறோம். அப்ப மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவான்? ஒரு டிவி காரனுக்கே நம்ம கார்த்திகேயன் சார் பாக்குறாரு, ஒரு சோனி டிவி கம்பெனிக்கு. அப்ப என்ன பண்ணுவார்? அப்ப அந்த 6% என்னங்கிறது அது ஒரு இன்னும் ஹைகோர்ட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒன்றும் சொல்யூஷன் வரவில்லை. அடுத்து சீனாரியோ மாத்துவோம். சார் என்னுடைய பொருள் வந்து 28% டாக்ஸபிளா இருக்கு, நாளை கால எக்ஸாம்டன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்ல. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் வந்து வரி வசூல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ண முடியாது சார். பண்ணக்கூடாது சார். பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அப்ப நான் 28% ஐடிசி எடுத்து வச்சிருப்பேனே, ரிவர்ஸ் பண்ணிடுங்க சார். ரிவர்ஸ் பண்றீங்க. ரிவர்ஸ் பண்ணா அப்ப அந்த ஐடிசி யாரு திருப்பி மேனுஃபேக்சர் திருப்பி என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் நோட் போட்டு வாங்கணும். மேனுஃபேக்சர் கிரெடிட் நோட் வாங்கணும். நீங்க என்ன கொடுக்கணும்? ஐடிசி டெபிட் நோட் கொடுக்கணும். நீங்க டெபிட் நோட், அவர் கிரெடிட் நோட். ஆமாங்க சார். சரி, அந்த ஐடிசி ரீஃபண்ட் வாங்கிக்கலாமா சார்? வாங்க முடியாது. எப்படி வாங்க முடியும் அரவிந்தன் சார்? சொல்லுங்க. ரிவர்சல் தான் பண்ணனும். ரிவர்ஸ். சரி, அடுத்த क्वेश्चन. சார் என்னுடைய பொருள் எக்ஸாம்டடா இருக்குது இன்னைக்கு, நான் எக்ஸாம்டன் வாங்கிட்டேன், நாளை காலையில 18% டாக்ஸ்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 18%. சார் லாஜிக் லேட்டஸ்ட் தான் சார் ஃபாலோ பண்ணி ஆகணும். ரேட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சார். இப்போ நியூ அமெண்ட்மெண்ட் வரது வந்து எய்தர் எக்ஸாம் ஆர் ரேட் ரெடியூஸ் ஆர் ரேட் இன்க்ரீஸ். அதன் லைவ் எஃபெக்டிவ் இது. ஆமா, நான் சொல்றேன் சார் என்னுடைய பொருள் நேத்து வர எக்ஸாம்டர், இன்னைக்கு டாக்ஸபிள். அப்ப டாக்ஸபிள். அப்ப நான் எக்ஸாம்டருக்கு ஐடிசி வாங்கியிருக்க மாட்டேனே. அது செகண்ட் கிரைட்டீரியா. இல்ல உங்க அசஸ் எல்லாரும் கேட்பான்ல
சார் ரேட் சொல்லுங்க கார்த்திகேயன் சார். இப்போ நீங்க ஐடிசி போகும்போது அடுத்த கேள்வி கேட்பாங்க உங்கள்ட்ட. இல்ல சார் அது கரெக்ட். அது செகண்ட் ஒரு இது இருக்கு. பண்றது as per ரூல் வந்து நியூ ரேட் தான் போட்டாலும் நீங்க அது கண்டிப்பா போட்டாங்க. எக்ஸம்ப்டடோ இல்ல ரெடியூஸ்ட் ரேட்டோ ரைட்டா? நீங்க எக்ஸம்ப்டடா சொன்ன பிறகு டாக்ஸை கலெக்ட் பண்ணீங்கன்னா அஃபென்ஸ் ஆயிடும். அதுக்கு தட்ஸ் வாட் கரெக்ட். அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இல்லீகல் கலெக்ஷன் கட்டிடணும் கவர்மெண்ட்க்கு. கரெக்ட். ஆமா. தெரியாம கலெக்ட் பண்ணிட்டீங்க, தட்ஸ் இட் இஸ் இல்லீகல் கலெக்ஷன். நான் எக்ஸாம்பிள் சொல்லி பாக்கெட்ல போட கூடாது. கண்டிப்பா அது கண்டிப்பா கரெக்ட். ஓகே சார். ராஜேஷ் சார் ஏதோ சொல்ல வந்தீங்களே. ராஜேஷ் சார் மைக் ஆன் பண்ணாரு, சொல்லுங்க சார். சார் எக்ஸம்ப்டட் பர்ச்சேஸ் விக்கும்போது டாக்ஸபிள். இது சாதாரண சினாரியோ தான் சார். மேனுஃபேக்சரரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டுற மாதிரி கட்டிடணும், வேற ஒண்ணும் இல்ல சார். அப்படி பார்க்கணும். ஏன் நம்ம ரொம்ப புரியும். நீ ஈஸியா சொல்றீங்க, அது பிராக்டிகலா பாருங்க. ஏகப்பட்ட பிரச்சனை வரும். எனக்கு பெருமாள் சாருக்கு தெரியும், நான் ஒரு பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பாக்குறேன் குரூப், அவங்களுக்கு 10,000 கோடி டர்ன் வரும். அவங்களுக்கு கரெக்ட் தான். இல்ல கரெக்ட் தான் சார். இப்போ அதுக்கு கையெழுத்து நீங்க என்ன போட்டீங்க சிஎம் ராஷியா மேக்ஸிக்கு? எக்ஸம்ப்டட் பர்ச்சேஸ் சேல் பாயிண்ட்ல வந்து டாக்ஸபிள்னா அந்த பெர்சன்டேஜ் நம்ம கலெக்ட் பண்ணி. சார் இல்ல சார், நீங்க அப்படி ஈஸியா சொல்லிருந்தீங்க ராஷியா சார். பிராக்டிகலா பாக்கும்போது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்கு. நீங்க தான் 9C போட்டீங்க, என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே ஞாபகம் இருக்கா? இல்ல கரெக்ட் கரெக்ட். சோ அதனால அது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்கு. நம்ம ஈஸியா நம்ம ஒரு வழியில சொல்ல முடியாது ராஷியா சார். சார் இப்போ நீங்க சொன்ன சினாரியோ இப்போ லேட்டஸ்டா ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்திருக்காரு, அவர்கிட்ட சேஞ்ச் ஆயிருக்குன்றது பழைய, அதாவது என்கிட்ட வரதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஆஃப் டாக்ஸ். இப்போ ஒரு 9 ஃபைல் பண்ணும்போது அதனுடைய ஐடிசி ரிவர்சல்னா நம்ம பண்ணிடலாமா சார்? இல்ல 9 முடிஞ்சிடுச்சுன்னா என்ன வழி? 9 முடிஞ்சிருச்சுன்னா 9ல அப்ப 9C இருந்ததா? 9C உண்டு. அப்ப 9C ஆடிட் இப்படி ரேட் ஆஃப் டாக்ஸ் கட்டவே இல்லையா? கையில அது வெளியில இருந்து அந்த கேஸ் இப்பதான் வந்திருக்குது, ஆடிட் எல்லாம் மாறி வந்திருக்காங்க. அப்படின்ற சிச்சுவேஷன்ல என்ன பண்றது? அப்ப 9C அவர் குவாலிஃபை பண்ணலையா? பண்ணல. அப்ப நீங்க கட்டிங்கன்னா அவருக்கு இன்ஸ்டிடியூட்ல பிரச்சனையா இருக்கு, கட்ட வேண்டாம். இல்ல அது முடிஞ்சிருச்சு. நம்ம அவங்க யாரையும் பாதிக்க வைக்கல. இப்ப நம்ம செய்யறதுல மட்டும் சரி பண்ணிட்டு பழைய தவிர ஆபீசர் வந்தா நமஸ்காரம் பண்ற வேண்டியதுதானே. அப்ப நீங்க போய் டிஆர்சி வட்டியோட கட்டிங்கன்னா ஆடிட்டர் குவாலிஃபை இல்லைன்னா அவருக்கு இன்ஸ்டிடியூட்ல அதுதான். நம்ம அவங்களுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், பின்னாடி ஆபீசர் வந்தா நமஸ்காரம் பண்ணிட வேண்டியதுதானே. நமஸ்காரம் சில ஆபீசர்ஸ் இப்ப கிளாஸுக்கு வந்திருக்காங்க, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் சார்ன்றதுக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ்னா ஒரு இல்ல சார், தப்பு பண்ணிட்டேங்கிறது அதாவது உங்களுக்கு there is no excuse for law. அதே மாதிரி ignorance allowed not permitted. நீங்க வந்து அந்த அசஸ்ஸி வந்து விநாயகம் சார் நாலேஜபிள், விநாயகம் சார் டோரை தட்டி தான் போகணுமோ ஒழிய அவர் யாரோ ஒருத்தட்ட போயிட்டு எனக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது அசஸ்ஸி. அத போய் அவர் நாலேஜ் இல்லாதவர்கிட்ட போயிட்டார், தெரியாதவர்கிட்ட போயிட்டாருன்னு ஒரு எப்படி நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க, லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்ல முடியாது. ஆனா 9 சான்ஸ் இருந்தா 9ல போட்டு கொடுத்துறலாம்ல சார்? ஆமா, நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா தப்பு இல்ல. டிஆர்சி 03ல டிஃபரன்ஸை கட்டிப்பலாம் வித் இன்ட்ரெஸ்டோட. ஓகே, வாலண்டரியா போய். ஓகே சார், ரைட்டா? சரி சார் சொல்லுங்க, யார் பேசுறது? சார் சதீஷ் சார். சார் இந்த ரிவர்சல் எல்லாம் கொடுக்குறோம்லங்க சார், அதுக்கெல்லாம் டெபிட் நோட் கிரெடிட் நோட் வாங்கி வைக்கணுமா சார்? கண்டிப்பா வாங்கி வைக்கணும்ல. நீங்க ரிவர்சல் டெபிட் நோட் கிரெடிட் நோட் என்னன்னா ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி டேலி ஆகும், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எப்படி டேலி ஆகும்? நீங்களா சும்மா ஜேர்னல்ல போட்டு பண்ணீங்களா? அது பண்ண விடாதுல. டெபிட் நோட் கிரெடிட் நோட் வந்து தான் ஆடிட்டர் ஃபினான்ஷியல்ஸ், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேட்ச் ஆகும். சார் அக்கவுண்ட்ஸ்ல போடுறாங்க சார், ஆனா அந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் வாங்கி வைக்கிறது இல்லைங்க சார். இப்போ நீங்க சொன்னீங்களேங்க சார், அதுதான் சார். புரியல மிஸ்டர் சதீஷ். சார் நம்ம புக்ஸ் போடுறப்ப அந்த மாதிரி டெபிட் நோட் கிரெடிட் நோட் போட்டுறோம் சார், ஆனா அவங்க அந்த மாதிரி டெபிட் நோட் கிரெடிட் நோட் பார்ட்டிட்டு இருந்து வாங்குறது இல்லைங்க சார். இப்ப வாங்காம எப்படி டேலி பண்ணீங்க நீங்க சதீஷ்? சார் வாங்காம சரி, அப்ப ஐடிசி எடுக்கிறதா வித்தவுட் டெபிட் நோட் எப்படி ஐடிசி எடுப்பீங்க நீங்க? நீங்க சொன்னீங்க டெபிட் நோட் கிரெடிட் நோட் வாங்குறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அப்ப வந்து சப்போஸ் ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ் கூடி இருக்கு, அவன் டெபிட் நோட் கொடுத்தா தானே எகைன் நீங்க ஐடிசி எடுக்க முடியும். சில கம்பெனில கம்பெனி ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் சார் பாக்குறாங்க. அதெல்லாம் தப்புங்க. ஸ்டேட்மெண்ட் இது கன்ஃபர்மேஷன் பேலன்ஸுங்க. நீங்க டெபிட் நோட் கிரெடிட் நோட் நீங்க ஐடிசி எடுத்தீங்கன்னா நாளைக்கு பிஓ ப்ராப்பர் ஆபீசர் ரிஜெக்ட் பண்ணுவார். வித்தவுட் ஒரு நிமிஷம் இருங்க விநாயகர் சார்.
ஒன்னு இன்வாய்ஸோ டெபிட் நோட்டோ ரெண்டு தான் ஐடிசிக்கு எலிஜிபிள். நீ டெபிட் நோட் இல்லாம சும்மா ஜார்னலை போட்டுக்கிட்டு டாலி என்ன சொன்னாலும் கேட்குதுன்னு சொல்லி நீங்க பண்ணாதீங்க. 2A வந்தாலும் அது அக்செப்டட் இல்லையா? அப்படி கிடையாது. நீங்க பழைய காலத்து மேனுவல் அக்கௌண்ட்ஸ்னா மாட்டிடுவீங்க, அழிச்சு எழுத முடியாது. டாலியில என்ன வேணாலும் ஜார்னல்ல போட்டு எந்த தேதி வேணாலும் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு பண்ணக்கூடாது. இதோட அம்பல ஒப்பீனியன், டெபிட் நோட் இல்லாம போட்டீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி பெரிய அளவுல பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ ஆஃப்டர் கொரோனா எல்லாருக்கும் இன்ஸ்பெக்ஷன் உண்டு. இப்பவே எனக்கு பெருமாளுக்கும் ஒரு 3 நாளுக்குள்ள நான் இன்னைக்கு மட்டும் 6 ஹைகோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். அதுல சென்னை ஹைகோர்ட் கேஸ் 4 கேஸ், மத்த ஊர் 2. சென்னையில என்கிட்ட வந்து திருப்பி என்கிட்ட எங்க அட்வொகேட்ட போயிருக்குது. அந்த சென்னையில அந்த அட்வொகேட் யாருமே பண்ண முடியாதுன்னு சொன்ன கேஸ் தான் என்கிட்ட வந்தது. அதை நான் கிரவுண்ட்ஸ் நானும் பெரும்பாலும் இன்டெப்தா அனலைஸ் பண்ணியிருக்கோம். சென்னையில அதிகம் வருது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி சர்க்கிள். அம்பத்தூர் சர்க்கிள்ல மட்டும் 6 நோட்டீஸ் எனக்கு ஹைகோர்ட் கேஸ். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சர்க்கிள் இன்னைக்கு நான் ஃபைல் பண்ண 6 கேஸ். இப்ப டெபிட் நோட் போட்டுட்டுங்க சார், நம்ம அவங்க வர தர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்ல எப்படிங்க சார்? நம்ம பாட்டு போட்டுட்டு இங்க இல்ல புரியல பையனப்ப நீ ரிப்பீட் பண்ணி கொஸ்டினா இல்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டு அவங்க அக்செப்ட் பண்ணனும் அது மாதிரிலாம் ஏதா இருக்காங்க சார்? நம்ம பாட்டு போட்டு நம்ம இங்க க்ளைம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்சல் தான் நீங்க பண்ண போறீங்க. ஆமாங்க சார். ரிவர்சலுக்கு பிரச்சனை இல்லைங்க. ரிவர்சலுக்கு நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேட்ச் பண்றதுக்கு டெபிட் நோட் போடணும்ல? ஆமாங்க சார். You have to raise the debit note. திருப்பி நீங்க ஐடிசி எடுக்கிறீங்கன்னா you have to receive the credit note. Sorry, debit note. Without debit note நீங்க ஐடிசி எடுக்க கூடாது. ஓகே, அவர் தரதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா சார் இல்ல எப்படி? ஆமா, அவர் தரல. அதுக்கு உங்களுக்கு டெபிட் நோட்டுக்கு என்ன, உங்களுக்கு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பட்ஜெட்ல, உங்களுக்கு போன வருஷம் டெபிட் நோட் ஆகிருந்தா அடுத்த செப்டம்பர். சாரி, கிரெடிட் நோட்டுக்கு தான் டைம் பீரியட் இருக்கு. செப்டம்பர் அவர் ஆனவர் whichever is earlier. டெபிட் நோட்டை பொறுத்தவரை எந்த டேட்ல கொடுக்குறோம் அதை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாள் வெயிட் பண்றதுலாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு மேல போச்சுன்னா அந்த டெபிட் நோட் ஐடிசி உங்களுக்கு இன்எலிஜிபிளா போயிடுமே. அவங்க டேட் வந்து பழைய டேட்ல இல்ல புது டேட்ல தான் சார் போட்டு கொடுக்கணும். நம்ம எப்ப வந்துச்சோ அந்த டேட்ல தான் நம்ம போடணும். பழைய டேட் போடணும். அதுக்கு நம்ம இப்ப பட்ஜெட்ல ஒன்னு சொல்லியிருக்காங்க, ரீசன்ட் பட்ஜெட்ல அந்த டேட்டை கடத்திக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அது நோட்டிபிகேஷன்ல பட்ஜெட் வந்து ஃபினான்ஷியல் பில் நமக்கு பைண்டிங் ஆகாது. ஓகே ஓகே, அது நோட்டிபிகேஷன் தான் பைண்ட் ஆகும் பைண்டிங். ஓகே சார், இப்போ சவுந்தரபாண்டியன் சார் ஒரு நல்ல क्वेश्चन கேட்டிருக்காரு. என்னன்னா அவர் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது வந்து 18% பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை வந்து கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு அந்த மெட்டீரியல் சோல்ட் பண்ணும்போது 5% அதுக்கு இன்வெர்டர் டியூட்டில போய் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆனா ரயில்வேக்கு மட்டும் கிடையாது பெருமாள். ஆமா ஆமா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. பட் அதுக்கும் இருக்கான்னு பார்க்கணும் அவர் எந்த. இல்ல, அது வந்து ஆக்சுவலா ரயில்வேக்கு தனியா ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஐ திங்க் வந்து 8760 என்ன ஒரு அந்த கோட் எல்லாம் HSN கோட். ஆமா, HSN கோட் அது பூராமே கிடையாதுன்னு வந்துச்சு. கார்த்திகேயன் திருப்பூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஓல்டு ஸ்டாக் ரெடியூஸ்ட் ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஆஃப் 6 months, குட்ஸ் சோல்டு, ஐடிசி ரிவர்ஸ் ஆர் நாட்? அதுக்காக ரிவர்ஸ் பண்ணணும் தேவையில்லையே. அது ஸ்டாக் இன் ஹெல்ட் தானே, ஸ்டாக் இன் குட்ஸ் தானே, தேவையில்லை. வேற எனி क्वेश्चन இருக்கா இல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் பெருமாள்? சார், நான் செல்வகுமார் பேசுறேன். வணக்கம். வாங்க. என்ன ஆள கடவேன் பார்த்தேன் அண்ணாச்சியா? என்ன அண்ணாச்சி? அமைதியா கேட்டுட்டே இருக்கேன் சார். நல்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுவரை தெரிஞ்சுக்கலன்னு தெரியுது. இவ்வளவு நாள் வந்து 100%, இன்னைக்கு 150% தெரிஞ்சுக்கிட்டோம். வெரி குட். சரி, ஒரு சின்ன क्वेश्चन. இந்த இப்ப ரிவோகேஷன் நம்ம வந்து போடுறோம்ல சார், ரிவோகேஷன் போடும்போது இப்ப ஆபீசர் வந்து முன்னாடி போட்டு அதை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய கேஸ் எல்லாம் இருக்கு. அததான் ஏன்டா நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்களே, சொல்லுங்க. ஆமா, அது வந்து நீங்க 30 வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா, அதுக்கப்புறம் நம்ம பாப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன்? கரெக்டா 30ஆம் தேதி கேட்டீங்க. எங்களுக்கு உங்களை பிடிச்ச துரஷ்டம், ஹைகோர்ட்ல இந்த மாதிரி போட்ட கேஸ் வந்து ஹியரிங் வந்து போஸ்ட் பண்ணாயிருச்சு ஆகஸ்ட் 14க்கு. சரி சரி சரி. இன்னைக்கு இருந்த ஹியரிங் வந்து ஆகஸ்ட் 14க்கு போஸ்ட்போன் ஆயிருச்சு. அது வந்தாதான் தெரியும். ஆனா ஆகஸ்ட் 31 தான் கடைசி தேதி ரிவகேஷனுக்கு. ஆமா, அப்ப என்ன பண்றது? இப்ப எங்க ஆகஸ்ட் 14 எங்களுக்கு வர்ற ஜட்மெண்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்டா இருக்கும். அதை பேஸ் பண்ணி எல்லா கமிஷனரும் ஒத்துக்கிட்டுருவாங்க. ஆகஸ்ட் 14 எங்களுக்கு வர்ற தீர்ப்பு
ஒரு முக்கியமான தீர்ப்பா இருக்குன்னு எங்க அட்வொகேட் சொல்றாரு. சரிங்க சார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எங்க அட்வொகேட் சொன்னதை ஒத்துக்கிட்டு கமிஷனரை கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அதனால ஆகஸ்ட் 14 தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்துரும். அதுவரை பொறுக்க முடிஞ்சா பொறுங்க, இல்லைன்னா உங்களுக்கும் கொடுங்க, உங்களையும் போட்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு உங்களுக்கு ஆர்சி உயிர் உண்டாக்கி கொடுத்துறேன். இல்லன்னா நம்ம அந்த இப்போ நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு அதான் அதுதான் செல்வா சார், உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு ஆகஸ்ட் 14 வரை பொறுக்க முடியும்னா பொறுங்க, இல்ல உங்க அதிர்ஷ்டம் ஆகஸ்ட் 14க்கு மேல வாய்தா வரக்கூடாது. இல்ல உங்களுக்கு சார் எனக்கு பெரிய கேஸ் பயமா இருக்குன்னு சொன்னா நீங்க நாளைக்கு பேப்பரை அனுப்புங்க, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு உங்களுக்கு ஆர்சிக்கு நான் தீர்ப்பு வாங்கி கொடுத்துறேன்னு. ஒரே என்ன பெருமாள் சார் 15 அன்னைக்கு சுதந்திரம் ஆயிடுவார் அண்ணாச்சி. ஆகஸ்ட் 14 அதோட சேர்ந்து ஒரே பெஞ்ச் கேஸா போட்டுருவோம். சரி, இது ஒரே தீர்ப்பா வந்துரும் உங்களுக்கு. நம்ம அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு ஃப்ரீயா பேசுவோம், இத பப்ளிக்ல பேச வேண்டாம், சரியா? இது ஆபீசர் கேஸ், ஆபீசர் வந்து ரிவோகேஷனை கேன்சல் பண்ணதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. நார்மலா ரிவோகேஷன் வந்து இப்போ கரண்ட்ல வந்து போட்டதுக்கே ரிவோகேஷன் வந்து ஆபீசர்ஸ் வந்து பண்றதுக்கு பழைய ஜிஎஸ்டி காப்பி எல்லாமே கேக்குறாங்களே. இப்போ என்ன கேக்குறாங்க? இப்போ கரண்ட்ல போன மாசம் வந்து இதாயிடுச்சு, ஆர்சி கேன்சல் பண்ணிருக்காங்க. சரியா? அதுக்கு இப்ப அப்டேட்டருக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அவங்க வந்து 30 நாளுக்குள்ள டைம் இருக்கு. அதுக்கே ரிவோகேஷன் போட்டதுக்கு ஆபீசர்ஸ் வந்து நீங்க வந்து இது வரைக்கும் உண்டான பர்ச்சேஸ் பில்லு, சேல் பில்லு, நீங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தான் நாங்க பார்த்துட்டு தான். பர்ச்சேஸ் பில், சேல் பில்லாம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் ஸ்க்ரூட்டினியா பண்றாரு, அதெல்லாம் கேட்க கூடாது. அவர் மேல அப்ஸ்ட்ராக்ட் போட்டு கேட்கலாம், ரிட்டர்ன் காப்பி அவருக்கு தான் போர்ட்டல்ல இருக்குன்னு பாத்துக்க வேண்டியானே. ஆனா வந்து இப்படி ஒரு ஆபீசர் எங்க ஊர்ல கேட்காங்க, அதனால அந்த கேஸ் இன்னும் ரிவோகேஷன் ஓபன் ஆகாமலே இருக்கு. உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காரா? நோட்டீஸ் வந்து அந்த கிளையண்ட்டுக்கு வந்து எப்படின்னா அவரு வந்து கண்டினியூஸா 6 மந்த் ஃபைல் பண்ணாம இருந்திருக்காரு, நோட்டீஸ் கொடுத்து கேன்சல் பண்ணிருக்காரு. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு 250 வந்ததுனால இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு. அப்டேட் வரைக்கும் ஃபைல் பண்ணி அந்த வித்தின் 30 டேஸ்க்குள்ளேயே முடிச்சாச்சு. வித்தின் 30 டேஸ் இந்த 30 டேஸ் கிடையாது, ஆர்சி கேன்சல் ஆனது 30 டேஸ்க்குள்ள போனோம். நீங்க ஆர்சி போன மாசம் தான் கேன்சல் பண்ணிருக்காரு, இப்போ முடிச்சாச்சு. சரி, இப்போ ரிவோகேஷன்ல போனா சீக்கிரம் ரிவோகேஷன் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்றாரு? இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்க உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்க. இதே மாதிரி தான் பெருமாள் சார் தெரியும், திருச்செங்கோட்ல இருந்து ஒரு கேஸ் வந்தது. அவர் நாங்க என்ன சொல்லிட்டோம், அவரை போய் ஆபீசர் கையில போனை கொடுக்க சொன்னேன், உங்க மாதிரி வேண்டிய நம்பர் கொடுத்தாரு. சார் ஆர்சி ரிவோகேஷன் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஸ்க்ரூட்டினி பண்ண சொல்லல, நீங்க முடியும்னா முடியுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு ஹைகோர்ட் போறேன்னு உடனே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாரு. ரிப்ளை கொடுத்தோம், இன்னைக்கால ஆர்சி ஓகே பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்க என்ன சொல்லுங்க சார், நோட்டீஸ் கொடுங்க சார், எங்க அட்வொகேட் ஆடிட் கோயம்புத்தூர்ல இருக்க ரிப்ளை எழுதி தரேன்னு சொல்லுங்க, அவர் ஆர்சி உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுத்துருவாரு. அப்படி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாரு கொடுங்க, நான் ரிப்ளை எழுதி தரேன். சரிங்க சார், அப்போ நான் வந்து அப்படி நான் கேட்டு பாக்கேன் சார், நாளைக்கு கேட்டு பாக்கேன். அப்படியே அவர் பண்ணாருன்னா அவரை வாழ்க்கையில செல்வகுமார் போனா டெய்லி எந்திரிக்கிற மாதிரி பண்ணிடுவோம் லீகலா. சரிங்க, டெய்லி நீங்க போனா எந்திரிச்சு கும்பிடுற மாதிரி பண்ணி தரேன், டோன்ட் வரி. தேங்க்யூ சார். ரைட், அடுத்து பெருமாள் சார் டைம் ஆயிடுச்சு, முடிச்சலாமா? ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி. அடுத்த கிளாஸ் வந்து சண்டே அன்னைக்கு என்ன தேதி பெருமாள் சார்? சண்டே 1ஆம் தேதியா? 2ஆம் தேதி. ஆகஸ்ட் 2 டாபிக் வேல்யூ ஆஃப் சப்ளை. ஓகே, அடுத்து செக்ஷன் 15. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எல்லாரும் வாங்க சார், தயவு செஞ்சு இன்ட்ராக்ட் செஞ்சு தெரிஞ்சவங்களா வர சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.